அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கம். இந்த வகுப்பு யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் 5X மாணவர்களுக்கு உண்டானது. உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன பாடம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நினைவு கூறுறோம். முதல் வாரம் அடிப்படை பாடம் எடுத்தோம். இரண்டாவது வாரம் கிரக காரகத்துவங்களில் பாதி எடுத்தோம். மூன்றாவது வாரம் பாருங்க கிரக காரகத்துவங்களில் மீதி எடுத்தோம். நான்காவது வாரம் போன வாரம் 12 பாவ காரகத்துவம் எடுத்தோம். இது 5வது வாரம் 1 முதல் 4 பாவக அதிபதிகள் நின்ற பலனை நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தையரை மனதில் நினைச்சு அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி உள்ளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் சுதெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பெயரை மனசுல நினைச்சு ஆத்மார்த்தமா பரிபூரணமா ஒரு பிரேயர் பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு இந்த கடையை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் சுதெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் வந்து ரங்கட்டும் எல்லாம் உள்ள பெரிய ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் ஒரு அடிப்படை வகுப்பின் தொடர்ச்சி போயிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாரும் கேக்குதா? யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, குரு கதிரேசன் என்ன பண்றீங்க சார்? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிடைக்குதா? மியூட் பண்ணிருக்கா சார்? எல்லாரும் கிடைக்குதா? சரி, ரைட். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த வகுப்பு ஒவ்வொரு பாவக அதிபதியும் வெவ்வேறு பாவகங்கள் இருந்தால் என்ன பலனை தருவார். இப்போ உங்க ஜாதகத்தில் எடுத்தோம்னா உங்களோட லக்னாதிபதி சில பேருக்கு பாருங்க லக்னத்தில் இருப்பார், பல பேருக்கு பார்த்தோம்னா லக்னத்தை விட்டு மற்றொரு வீட்டில் உட்கார்ந்து இருப்பார். அப்போ அதுக்கு என்ன பலன்? இது 1ஆம் பாவகம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் பாவங்கிறது பாருங்க ஜாதகருடைய குணத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ ஜாதகனுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜாதகருடைய குணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவன் நல்லவனா கெட்டவனா, அவர் நல்ல சாமர்த்தியசாலியா புத்திசாலியா இருப்பாரா. சில பேர் பாருங்க ரொம்ப நாகரீகமா இருப்பான், ஹைஜீனிக்கா இருப்பாங்க. அவங்க தண்ணி பாட்டில கூட அடுத்தவங்களை தொடர மாட்டாங்க, யார் தொட்டு பேசுறது விரும்ப மாட்டாங்க, 2 நேரம் குளிப்பான், 3 நேரம் பல்லு விளக்குவாங்க, ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் லக்னத்தை பார்த்த கிரகங்கள் ஜாதகனோட குணத்தை தீர்மானம் செய்யும். லக்னத்தில் அமர்ந்த கிரகம் ஜாதகருடைய குணத்தை தீர்மானம் செய்யும். இப்போ உதாரணமா எடுத்துக்குவோம். இப்போ லக்னம் மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க. மேஷ லக்னத்துல இப்போ உதாரணமா சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ சூரியன் இங்க என்ன பலத்துல இருப்பார்? சூரியன் பாருங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா உச்சம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உச்சம் அப்படிங்கிற நிலையில இருப்பார். அப்போ சூரியன் உச்சம்னா இப்போ லக்னம் உதாரணமா லக்னம் வந்து மேஷ லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ லக்னத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் என்ன செய்வார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்க காரகத்துவத்தை ஜாதகர் கொடுக்க பார்ப்பார். அவர்கிட்ட என்ன இருக்கு? அரசு, அரசாங்கம், தன்னம்பிக்கை. அப்போ லக்னத்துல உட்கார்றப்ப என்ன பண்ணுவாருன்னா ஜாதகனுக்கு நல்ல தன்னம்பிக்கை கொடுப்பார். அவரும் பாருங்க சூரியன் சும்மா இல்லைங்க, ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார், உச்சம் என்ற ஒரு நிலையில இருக்கிறார். அப்போ லக்னத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஜாதகனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துடுவான், அரசாங்க தொடர்புகளை ஏற்படுத்த பார்ப்பான். சோ இது மாதிரி லக்னத்துல உட்கார்ந்த கிரகம் செய்யும். சார் லக்னத்துல இப்ப நீங்க சொன்னீங்க சூரியன் உட்கார்ந்தா அவருக்கு வந்து தன்னம்பிக்கை நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க.
இப்போ அதே லக்னத்துல சந்திரன் இருக்காருன்னு வைங்க சார். இப்போ சந்திரன் என்ன சார் செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, லக்னத்துல சந்திரன் உட்காரும் போது பார்த்தோம்னா, நமக்கு சந்திரன் லக்னத்துல உட்கார்றாருன்னு வச்சுக்கோம். சந்திரனோட காரத்துவம் என்ன? இங்க குணத்துக்கு தான் எடுக்கணும். நீங்க தாயின்னு போய் எடுத்துடக்கூடாது. இப்போ தாயின்னா 4ஆம் வீட்டுக்கு வரும்போது தாயின்னு எடுக்கலாம். ஆனா 1ஆம் வீட்டுக்கு ஜாதகருக்கு அந்த சந்திரனோட காரத்துவம் என்ன அப்படின்னு எடுக்கணும். இப்ப சந்திரன் அப்படின்னா உணவு, நீர், பயணம், தாய், கற்பனை, அதே நேரம் தாய் வழி உறவுகள், மனோகாரகன் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ இந்த 1ஆம் வீட்டுல சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தோம்னா ஜாதகருக்கு கற்பனை வளம் இருக்கும். ஆனா அந்த சந்திரனோட வலிமையை பொறுத்து, அந்த சந்திரன் ஒளி பொருந்தியவராக இருந்தால், ஐயா ஒளி பொருந்தியவர்னா என்ன சார்? அந்த சந்திரன் வளர்பிறை திதியிலே இருக்கணும். அந்த திதியை பொறுத்து, அவர் வளர்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பொறுத்து ஒரு பௌர்ணமி திதி சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு லக்னத்துல. அப்போ அவருக்கு மிதமிஞ்சிய கற்பனை வளம் நிறைந்த இருக்கும். இப்போ லக்னத்துல சுபர் உட்கார்ந்தா அந்த லக்னம் பலமாகுதுன்னு அர்த்தங்க. அப்போ லக்னத்துல சந்திரன் உட்காரும் போது பாருங்க, ஜாதகருக்கு கற்பனை வளம் உண்டாகும். அதே நேரம் பார்த்தோமே ஆனால், இப்போ லக்னத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னு சொன்னோம். அதே இப்ப செவ்வாய் உட்காராருன்னு வைங்க சார். இப்போ லக்னத்துல செவ்வாய் உட்காராரு. செவ்வாய் என்ன பண்ணுவாரு? அது அவரோட ஆட்சி வீடு, சொந்த வீடு. இப்போ நாம இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றோம். உங்க வீட்டில் உட்காந்து அட்டன் பண்றீங்க. இப்போ உங்க வீட்டில் உட்காந்து அட்டன் பண்ணும்போது எப்படி உட்காந்துருக்கோம்? நம்ம லிபரலா உட்காந்துருக்கோம். ஆண்கள் மேலாடைகள் அணியாம கூட உட்காந்துருப்பாங்க, பனின் போட்டு உட்காந்துருப்பாங்க, கைலி கட்டியிருக்கலாம், லுங்கி கட்டியிருக்கலாம், இன்னும் சில பேர் ஷார்ட்ஸ் போட்டிருக்கலாம். பெண்கள் சமைச்சுக்கிட்டே ஒரு நைட்டி போட்டு கூட ஒரு சாதாரண உடைகளை உட்காந்துருக்கலாம். அப்போ உங்க வீட்டில் இருக்கும்போது பாருங்க, நீங்க சுதந்திரமா இருப்பீங்க. ஆனா இது லக்னம் அல்லவா? இது குணத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? இந்த குணத்தை குறிக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை ஜாதகருக்கு கொடுப்பார். அப்ப என்ன இருக்கு? கோபம், ஆத்திரம், அவசரம். அப்போ லக்னத்துல செவ்வாய் இருந்தா ஜாதகருக்கு முன்னுக்குன்னா கோபம் வந்துடும். கொஞ்சம் எதா இருந்தாலும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு குரங்குட்டி மாதிரி சார். குரங்கு என்ன பண்ணும்? கிளக்கி கிளை தவும், சும்மாவே இருக்காது. அப்போ லக்னம் பாருங்க, அந்த லக்னத்துல உட்கார்ந்துருக்க அந்த செவ்வாய் தனித்து இருந்தால், ஸ்தான பலத்தோடு இருந்தால், ஆட்சியாக உச்சமாக லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது பார்த்தோம்னா அவருடைய நேரடி ஆரகத்துவத்தை கொடுப்பார். அப்படி நேரடி ஆரகத்துவத்தை கொடுப்பாரே ஆனால் ஜாதகருக்கும் வந்துடும், அவசரப்படுவாரு. எந்த விஷயமா இருந்தாலும் அதை பெறணுங்கிற எண்ணம் வேகமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் லக்னத்துல உட்கார்ந்தா குணத்தை அவசரப்படுத்துவார். பாக்குறத, நினைக்கிறத எல்லாத்தையும் அடையணும், வேகமா முடிக்கணுங்கிற சிந்தனை. இப்ப 2ஆம் வீட்டுல செவ்வாய் உட்கார ஆரம்பிச்சுங்களேன், பேச்சு பாத்தீங்கன்னா பெரிய பேச்சா பேசுவாங்க, உறக்க பேசுவாங்க, குடும்பத்துல சண்டை சச்சரவு வரும். 3ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்க ஆரம்பிச்சுங்க, சகோதர உறவுகள்ல அந்த டைம்ல சகோதர சகோதரிகளோட சண்டை உண்டாகும், அண்டையலாரோட அந்த இணக்கம் கெடும். 4ல செவ்வாய் நிஷ்பலமாவாரு. இருக்கட்டும். 4ஆம் வீட்டுல இருக்க செவ்வாய் என்ன பண்ணுவாரு? என்னதான் ஒரு கிரகம் தன்னுடைய வலிமையை இழந்தாலும் அது தன்னிடம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச காரகத்துவத்தை கொடுக்கும். அப்போனா 4ஆம் வீட்டுல இருக்க செவ்வாய் தாய்மகன் உறவுல சங்கடத்தை கொடுக்க பார்ப்பார். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் தனித்து இருந்தால், 5ல செவ்வாய் ஸ்போர்ட்ஸ் ஈடுபாடு, புத்தி தடுமாறும் தசை. 5ல இருந்து செவ்வாய் தசை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா புத்தி பேதளிச்சு போயிடும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்களும் தான் அமர்ந்த வீட்டின் வழியாகத்தான் தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை கொடுக்கும். 6ல செவ்வாய் தரக்கூடிய நோய்கள் வரலாம். செவ்வாய் என்ன பண்ணுவார்? பிளட் பிரஷர், கோபத்தை உண்டாக்குறது, கடுமையான கோபம். செவ்வாயோட நோய்கள் நீர் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். சகோதர உறவுகளை 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கலாம். வம்புகளை கொடுக்கலாம், வழக்குகளை கொடுக்கலாம், சகோதரனோடு அனுசரித்து போக முடியாத நிலையை கொடுக்கலாம். 7லே செவ்வாய் தனித்து இருப்பாரே ஆனால் அவர் என்ன பண்ணுவாரு? மனைவியோட நண்பர்களோட சண்டையிட செய்வார். அந்த தசா காலத்துல, எல்லா காலமும் கிடையாது. 8ல செவ்வாய் விபத்து கண்டத்தை ஏற்படுத்துவார். 9ல செவ்வாய் தந்தை மகன் உறவுல சங்கடத்தை உண்டாக்குவார். 10ல செவ்வாவுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் வழி ஆதாயத்தை கொடுப்பார். 11ல செவ்வாய் சகோதர உறவுகள்ல சங்கடம் வரும், நண்பர்களோட சண்டை வரும். இது நான் சொல்வதெல்லாம் தனித்து அந்த தசா காலங்கள். 12ல் செவ்வாய் திருமண தடையை கூட ஏற்படுத்துவார், மன வாழ்க்கையில சின்ன சங்கடத்தை உண்டாக்குவார். அப்போ ஒவ்வொரு பாவகத்திலும் எந்த கிரகம் அமருகிறதோ
அந்த கிரகத்தின் காரகத்துவத்தையும் அந்த பாவகத்தையும் இணைத்து பலன் எடுத்தோமேயானால் பலன் முழுமையாக வந்துவிடும். சரினா, உதாரணமாக செவ்வாயை சொன்னோம். அப்போ லக்னத்துல செவ்வாய் இருந்தா கோபம் வரும்னு சொன்னீங்க சார். சார் இப்போ லக்னத்துல புதன் இருக்காருன்னு வைங்க சார். புதன் இருந்தா என்ன சார் செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, நான் முன்பே சொல்லியிருக்கிறோம், புதன் லக்னத்துல திக்பலம் அடைவார். சார் திக்பலம்னா என்ன சார்? ஒரு கிரகம் திக்குபலம் ஆனால் திசையின் அடிப்படையிலே பலம் பெற்றால் அந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதற்கு சமமான நிலையிலே இருக்கும். அப்ப அந்த புதன் வலுவா இருக்கார். தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்தால், சொந்த வீட்டில் இருந்தால் எப்படி அவரால் பரிபூர்ணமாக தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்க முடியுமோ அது போல கொடுக்க பார்ப்பார். இப்போ இந்த புதன் என்ன செய்வார்? லக்னம் என்று சொல்லக்கூடிய குணத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தில் இந்த புதன் செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுங்களேன், பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் வெளிப்படும். சமயோஜித புத்தி நல்லா இருக்கும், ரொம்ப சாமர்த்தியசாலியா இருப்பாங்க, நல்ல ஒரு இன்டெலிஜென்டா இருப்பாங்க. சார் இப்போ லக்னத்துல செவ்வாய் புதன் சொன்னீங்க, திக்பலமாவார், ஜாதகருக்கு நல்ல இன்டெலிஜென்ஸை கொடுப்பாருன்னு சொன்னீங்க. இப்போ லக்னத்துல சுக்கிரன் இருக்கார் சார், என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரனோட காரகத்துவம் என்ன? 1ஆம் வீட்டுக்கு தான் எடுக்கணும். நீங்க இங்க போய் 7ஆம் வீட்டுக்கு மனைவியை இப்ப எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1ஆம் வீட்டை இதையும் பொருத்தணும். இப்போ 1ஆம் வீடுங்கிறது குணம்னு சொல்லிட்டோம். இப்ப ரொம்ப கலை உணர்வோடு இருக்கக்கூடியவராக இருப்பார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ண, தன்னை அலங்கரிப்பதிலே பிரியமுடையவராக இருப்பார். ஏன்னா இது 1ஆம் வீடுங்கிறது தோற்றத்தை குறிக்கக்கூடிய வீடு. சார் இப்போ சுக்கிரன் இருந்தா ரொம்ப நாகரீகமா இருப்பாரு, தன்னை அலங்கரிப்பதில் பிரியமுடையவராக இருப்பார் அப்படிலாம் சொன்னீங்க. சார் லக்னத்துல குரு இருப்பார்னா அந்த குரு என்ன சார் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு லக்னத்துல உட்காரும் போது என்ன ஆயிடுவாரு? அவர் திக்பலம் ஆயிடுவார். அப்போ லக்னத்துல குரு உட்காரும் போது திக்பலம் ஆயிடுவார், தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதற்கு சமமான நிலைக்கு வந்துடுவார். அப்போ பாத்தீங்கன்னா குருவோட காரகத்துவம் என்ன? 1ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்படுத்தணும்னா சாந்தம். அப்ப இந்த பர்சன் எப்படி இருப்பார் அப்படின்னா, ரொம்ப அமைதியான தோற்றம் உடையவராக, மதிக்கத்தக்க தோரணை உடையவரா, பார்த்தாவே சில பேருக்கு பாருங்க, பார்த்தாவே கையெடுத்து கும்பிடுற மாதிரி தோற்றம் இருக்கும், தெய்வீக தோற்றம் இருக்கும். அப்போ லக்னத்துல குரு இருந்தா பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும், அதே நேரம் பார்த்தோம்னா மதிக்கத்தக்க தோரணை இருக்கும். சரிங்களா? இப்போ லக்னத்துல சனி பகவான் உட்கார்றாருன்னு வச்சுங்க ஐயா. இந்த குறிப்பாக மேஷ லக்னத்திலே சனி பகவான் நீச்சம் அடைவார் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் லக்கணம் மேஷமாக இருக்கும் பட்சத்திலே அங்கே அந்த சனி பகவான் என்ன ஆவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நிஸ்பலம் அடைவார். நீச்சங்கிறதே தன்னோட வலிமை இழக்கிறது தானே சார்? ஆமாங்க. இப்ப நிஸ்பலம்னா சார் அதுவும் வலிமை இழக்கிறதா. இது ஆயுளுக்கு வேணா கருதியை உண்டாக்கலாம். ஆனா எந்த கிரகமும் தன்னோட வலிமையை முழுமையாக இழந்திருந்தாலும் கூட அமர்ந்த பாவத்தில் தன்னுடைய காரகத்துவத்தை நிச்சயமா கொடுக்கும். இது கொஞ்சம் ஜாதகரை நிதானிச்சு முடிவெடுக்க வைக்கும். இப்ப நம்ம ஒரு 51 பேர் இருக்கோம்னா, நல்லா லக்னத்துல சனியோ லக்னத்தை சனி தொடர்பு கொண்டவர் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது தயங்கி நின்றுவார். கேட்போன்னு மைக் ஆன் பண்ண பார்ப்பார். 10 பேர் குறுக்கால வந்தானோ, போங்கய்யா நீங்களே கேளுங்கயா, நாங்க வரலையா, கேட்டுக்கிறேன், ஓரமா நின்றுட்டு போயிடும். அப்போ தயக்கம் இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், எதுலையும் சின்ன ஒரு மந்த நிலையில இருக்கும், ஒரு ஒரு எதா இருந்தாலும் அப்புறமா பண்ணிக்கலாம். ஏன்னா சனி பகவான் தடையை தரக்கூடியவர் இல்லையா? அப்போ லக்னம் கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி, லக்னத்திலே ராகு கேதுகள் இருந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, ராகுவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, லக்னாதிபதியோட நிலை, லக்னத்தை தொடர்பு கொண்ட கிரகம் அப்படிலாம் நம்ம எடுக்கணும். இருந்தாலும் நம்ம ஒரு தோராயமா ஒரு பதில சொல்லணும் அப்படின்னா, இப்ப தனிச்சு ராகு இருக்காரு அப்படின்னா அந்த ராகு லக்னபாவத்தை கெடுப்பார். ஜாதகரோட அந்த தசாகாலங்கள் அவனோட குணத்தை கெடுக்கக்கூடியதாக அமையும். ஒருவேளை லக்னத்தை சுபர்கள் தொடர்பு கொண்டிருந்தால் மட்டும்தான் மாற்றம் நிகழும். அப்போ லக்னத்துல ராகு இருந்தா சிந்தனை பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. எதையும் ரொம்ப பெருசாதான் சிந்திப்பாங்க, சின்னதாவே சிந்திக்க மாட்டாங்க, பெரிய சிந்தனைகள் இருக்கும். அதே நேரம் இப்ப லக்னத்துல கேது இருக்காருன்னு வச்சுங்களேன், கேது இருந்தா ரொம்ப அழட்டிக்கவே மாட்டாங்க, ஒரு பெகுலியர் கேரக்டர் பர்சனா இருப்பாங்க, தனித்துவமாக வாழ நினைக்கக்கூடியவராக இருப்பாங்க, ஒரு தனிமையை விரும்பக்கூடியவராக இருப்பாங்க. நான் இப்பொழுது சொன்னது எல்லாம் ஒரு தோராயமான பலன். ஒரு சுபர்களோ மற்றொரு அசுபரோ தொடர்பு கொண்டால் இந்த பலன் மாறுபடும். சரினா, இந்த 1 முதல் 4 பாவக அதிபதியின் பலனை இன்றைய தினம் பார்க்க வந்தோம்.
இப்பொழுது நாம் 1ஆம் அதிபதி 1ஆம் வீட்டிலே இருந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்திலே ஆட்சியா இருக்கார் சார். லக்னத்திலே ஆட்சியா இருக்கார். இப்போ என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி செவ்வாயா இருக்கட்டுங்க, பாவகிரகம் தான். லக்னத்துல உட்காந்து அந்த தசை நடந்துச்சுன்னா ஜாதகரோட குணத்தை கெடுக்கும், கோபத்தை உண்டாக்கும். அவர் உட்கார்ந்த வீட்டில இருந்து 4, 7, 10 பார்ப்பார். யாரு 4, 7, 8 பார்ப்பார். அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 4ஆம் பாவங்கிறது தாய் சுகம், அதே நேரம் 7ங்கிறது மனைவி, 8ங்கிறது விபத்து கண்டம், இதுகளெல்லாம் பாதிக்க செய்வார். சரி, இப்பொழுது லக்னாதிபதியாக அவர் இருப்பதால், லக்னாதிபதி லக்னத்துல ஆட்சியா இருக்கிறது நல்லது தானங்கய்யா. லக்னாதிபதி வலுக்கணும்னு சொல்லுவீங்களே, இப்போ இந்த லக்னாதிபதி வலுத்து இருக்கிறது நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டா நல்லதுதான். ஏன்னு கேட்டா லக்னாதிபதி பலமா இருந்தா ஜாதகரை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை சார். சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக இருப்பார். நீங்க போட்டுக்கணும், இப்ப சொல்லும் போதே மனசுல எழுதிக்கணும். 1ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருக்காரு, 1ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னா ஜாதகன் சுதந்திரமாக செயல்படக்கூடியவனாக இருப்பான், தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவனாக இருப்பான். யாருடைய கட்டுப்பாடு இருக்காது. ஜாதகரை பத்தி பெருசா யாரும் கவலைப்பட தேவையில்லைங்க. எப்படியாவது அடிச்சு புடிச்சு முன்னேறி ஓடி வந்துருவாருங்க. சரி, இப்போ லக்னாதிபதியான இந்த செவ்வாய் லக்னத்திற்கு 2ல் இருந்தால் என்ன விதமான பலனை கொடுப்பார்? இப்ப செவ்வாய் இங்க வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவார்? இது யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு சார். இப்போ நான் கோயிலுக்குள்ள போயிட்டு வரேன்னு வைங்க, வரும்போது பாருங்க நெத்தி நிறைய திருநூறு இருக்கும், குங்குமம் இருக்கும், கையில பூ இருக்கும், வாழைப்பழம் தேங்காய்னு இருக்கும். ஏன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இதே இப்ப நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா கை நிறைய காய்கறிகள் இருக்கும். அப்போ ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமருகிறதோ அது அந்த கிரகத்தோட குணமா கூட வரும். அதாவது பாத்தீங்கன்னா பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும்பாங்கல்ல, அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ லக்னாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருப்பது 2ஆம் வீடு தான். அவருடைய மூலத்திரிகோண வீடுனா ஆண்ராசியான மேஷம். அந்த மேஷ ராசிக்கு 2, 7க்கு சொந்தக்காரன் இந்த சுக்கிரன். அப்ப 2 அப்படிங்கிறது நட்புனா 7ங்கிறது பகை. ஆனா சமம்ங்கிற நிலை இருக்கிறார், இருக்கட்டும். ஆனா யார் வீட்டுல இருக்கார்? சுக்கிரனின் வீட்டிலே இருக்கிறார். இப்போ ஜாதகரோட குணம் என்னன்னா, ஜாதகர் நவநாகரிகமாக வாழ நினைக்கக்கூடியவராக இருப்பார். சார் அப்ப குணத்தை என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, லக்னத்தில் அமர்ந்த கிரகம் ஜாதகனின் குணத்தை தீர்மானம் செய்யும். லக்னத்தை பார்த்த கிரகம் ஜாதகனின் குணத்தை தீர்மானம் செய்யும். லக்னாதிபதியோடு கூடிய கிரகம் ஜாதகனின் குணத்தை தீர்மானம் செய்யும். லக்னாதிபதி அமர்ந்த வீடு ஜாதகனின் குணத்தை சொல்லும். இங்கே லக்னாதிபதி ஆன செவ்வாய் சுக்கிரனின் வீட்டிலே இருக்கிறார். ஜாதகன் நவநாகரிகமாக வாழ நினைக்கக்கூடியவனாக இருப்பான். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீட்டுல என்ன சார் இருக்கும்னா, 2ஆம் வீடு பாருங்க, அது தனஸ்தானம்னு சொல்லுவோம். சார் தனம்னா என்ன சார் அப்படின்னா, தனம் என்றால் வருமானம். வருமானம் இல்லாம நீங்க நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா? நான் 2ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அது தனஸ்தானம்னு சொல்லுவோம். அடுத்தது குடும்பம். ஏன்னா ஒரு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா 2ஆம் வீடு. 2ஆம் வீடு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், 2ஆம் வீடு கிடக்கூடாது. பெண்கள் எல்லாம் நகை நட்டு வேணும் அப்படின்னா அவங்களோட 2ஆம் வீடு நல்லா இருக்கணுங்க. 2ஆம் அதிபதி கிடக்கூடாது. அப்போ தனம், குடும்பம், இது வாக்கு வன்மையை சொல்லக்கூடியது. இது என்ன சார் வாக்கு? வாக்குனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குனா வேற ஒன்றும் இல்லைங்க, பொய் பேசுவானா மெய் பேசுவானா, எப்படி பேசுவார், அவரோட கேரக்டர் என்ன. அந்த ஆள்கிட்ட போகாதீங்க சார், அந்த ஆள் பட்டு திட்டி விடுவான். சில பேர் பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருப்போம், மண்டகராதியா இருப்பான். என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். கேட்டா பாத்தீங்கன்னா சொல்லுவான், பார்த்தா எப்படி தெரியுது, நல்லா தானே இருக்கேன் அப்படிமா. ஏன்னா பல வருஷம் கழிச்சு பாக்குறோமே, நல்லா இருக்கியான்னு தானடா கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இப்படி சொல்லுவார். ஸோ அப்போ இது வாக்கு வன்மை, ஒருத்தர் எப்படி பேசுவார் அப்படிங்கிற அவரோட பேச்சை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமா வருது. அப்போ தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 1ஆம் அதிபதியான இந்த செவ்வாய் 2ஆம் வீட்டை நோக்கி போறார். யாரு போறா சார்? 1ஆம் வீடுனா வேற ஒண்ணும் இல்லை சார். 1ஆம் வீடுனா ஜாதகர். ஜாதகர் எங்க உட்கார்ந்திருக்கார்? 2ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்கார். சார் நீங்க எந்த கடைக்குள்ள போறீங்களோ அரிசி கடையில போனா அரிசி வாங்குறீங்க சார். ஒரு பேங்குக்குள்ள போனா பணம் எடுப்பீங்க, இல்லைன்னா பணம் போடுவீங்க. இப்போ லக்னாதிபதி எங்க போறார்? ஜாதகர் 2ஆம் வீடு, அது குடும்பஸ்தானம். அப்ப என்ன சொல்லலாம்? ஜாதகன் நீங்க சேர்த்துக்கணும். ஒண்ணுன்னா என்ன? ஜாதகர். அப்பனா எங்க போறாரு?
குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. அப்போ ஜாதகன் அவர் போறாரு, அவர் தான் புறப்பட்டு போறார், குடும்பத்தை நோக்கி போறார். ஜாதகன் தன் குடும்பத்தின் மீது பற்றுடையவனாக இருப்பான். சொல்லாமா? ஜாதகன் தானே வருமானத்தை ஈட்டக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ செவ்வாய் தசை நடக்குது சார், செவ்வாய் தசை நடக்குது. என்ன நடக்கும்? செவ்வாய் 2ஆம் வீட்டில் அமர்ந்து இருக்கார். 2ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய செவ்வாய் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுப்பார். ஆனா அவர் ஆதிபத்திய ரீதியாக இங்கே 2 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று காரகம், மற்றொன்று ஆதிபத்தியம். யாரெல்லாம் நம்மள பல பேர் என்ன செய்யற தவறு பாத்தீங்கன்னா, 1ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. இதோட முடிச்சுக்குவோம். 2ஆம் வீட்டுல என்ன இருக்கு? உட்கார்ந்துருக்கவர் யாரு? அப்போ காரக ஆதிபத்தியத்தை இணைக்க தெரியணும். அடுத்து ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா, ஒரு மோட்டார், ஒரு பைக் இருக்கு அப்படின்னா, அந்த வாகனத்துக்கு பாருங்க, ஒரு வாகனம் அப்படின்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஒரு டயர் இருக்கும், பின்னாடி ஒரு டயர் இருக்கும். அப்போ பின்னாடி ஒரு டயர் இருக்கு அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி டயர் பின்னாடி டயர், இப்போ 2 டயர் சொன்னோம் பாத்தீங்களா? அப்போ இந்த 2 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு டயர் ஆதிபத்தியம் அப்படின்னா மற்றொரு டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட காரகம். இப்போ லக்னாதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. ஜாதகன் இந்த தசாகாலங்கள்ல என்ன செய்வார்னா, தானே வருமானத்தை ஈட்டுவார், தன் குடும்பத்தின் மீது அக்கறையாக இருப்பார். அதே நேரம் 2ஆம் வீட்டுல உட்காந்துருக்க செவ்வாய் என்ன பண்ணும்? குடும்பத்துல சண்டையும் உண்டாக்கும், குடும்பத்துல சண்டையும் உண்டாக்கும். வருமானத்துல வருமானம் வரும், அது செவ்வாயுடைய காரகத்துவம் வழியா. அந்த செவ்வாய் முதன்மை பலத்தில் இருந்தா நாம் இன்றைய தினம் காரகத்தையும் பாவகத்தையும் இணைக்க போவதில்லை. மாறாக நாம் என்ன செய்யறோம்? ஆதிபத்திய பலனை மட்டும் எடுக்க போகிறோம். ஆதிபத்தியம் 1ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்தா என்ன செய்வார்? ஜாதகன் தன்னுடைய குடும்பத்தின் மீது பற்றுடையவனாக இருப்பான், தானே சுயஜீவனம் செய்ய முனைக்கக்கூடியவனாக இருப்பான், தன்னை பற்றி அதிகம் பேசக்கூடியவனாக இருப்பான். சரிங்களா? இப்ப நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ லக்னாதிபதி 3ஆம் வீட்டுல இருந்தா என்ன சார் செய்வார்? இப்போ லக்னாதிபதி லக்னம் மேஷ லக்னம் பேருக்கு வச்சுக்கோம். நீங்கள் யாரும் லக்னத்தை மையமாக வைக்க வேண்டாம். நாம இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த போர்டு அப்படிங்கிறதுனால இதுல பயன்படுத்தும் போது கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்குறோம். இப்போ லக்னாதிபதி ஆன இந்த செவ்வாய் 3ஆம் வீட்டுல உட்கார்றாரு. இப்போ இது காரகோப நாசியான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வகையில நடக்கும். 3ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தா ஒரு வகையில் நடக்கும். ஆனாலும் இப்போ 1ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 3ஆம் வீட்டுல. சரி சார், நீங்க 2ஆம் வீடு சொன்னீங்க சார், தனம் இருக்கும். நீங்க 2ஆம் வீட்டுல தனஸ்தானம். நீங்க இப்போ 3ஆம் பாவகத்துல என்ன காரகத்துவம் ஒளிஞ்சு கிடக்கு அப்படின்னு கேட்டா, இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அங்கே உயிர்காரகத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சகோதரம். அப்போ அங்க சகோதரம் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அலைச்சல், அது தைரியத்தை குறிக்கக்கூடிய இடங்க, வீரியத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ தைரியம், வீரியம், தைரியமும் வீரியமும் வேற வேற. தைரியங்கிறது நம்ம பிரேவ்னஸ், இந்த வீரியங்கிறது காமத்தோட அளவு. அப்போ இந்த 3ஆம் வீட்டுல பாருங்க, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அண்டை அயலார்லாம் இருப்பான், அந்த பக்கத்து வீடு அண்டை அயலார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பான். நம்மளோட சமுதாயத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர் சார், நம்மளோட பேர் நமக்கு என்ன நல்லவன் கெட்டவன் பாங்களா, அந்த மாதிரி பேரு. இப்போ நம்மளோட லக்னாதிபதியான நமக்கு லக்னாதிபதி இப்ப யாரு? உதாரணமா எடுத்துக்கோ, மேஷ லக்னம் வச்சுக்கோ, செவ்வாய் 3ஆம் வீட்டுல இருக்கார். இப்போ நம்ம காரகத்தை பாவத்தை இணைக்கல, நாம என்ன பண்ண போறோம்? போய் ஆதிபத்திய பலனை மட்டும் இப்போ இணைக்கிறோம். இப்போ 1ஆம் அதிபதி எங்க இருக்கார்? 3ஆம் வீட்டுல. 3ஆம் வீட்டுல என்ன இருக்கு சொன்னேன்? அலைச்சல்னு சொன்னேன். அலைச்சல்னா என்னங்க சார்? அலைச்சல்னா பயணம்னு அர்த்தம் சார், ஷார்ட் ஜேர்னிஸ். இப்போ நம்ம சொல்லிடலாம், ஜாதகன் முதல்ல இந்த 1ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சிந்தனை, எண்ணம், உங்களோட எண்ணம், உங்க மனசு, எண்ண ஓட்டம். இப்போ 1ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல இருந்தா அந்த வீடு பாருங்க அலைச்சலை சொல்லக்கூடியது, பயணத்தை சொல்லக்கூடியது, ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்லிட்டோங்க, மாற்றம். அப்போ ஜாதகனுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அவனோட சிந்தனை எப்படி இருக்கும்னா அவனோட சிந்தனை மாறிட்டே இருக்கும். ஜாதகன் நிலையற்ற சிந்தனை உடையவனாக இருப்பான். இன்னைக்கு ஒன்று நினைப்பார், நாளைக்கு ஒன்று நினைப்பார். இந்த கதைகள், சின்ன குட்டி கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கிராமங்கள்ல மற்ற இடங்கள்லையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது குளிர்காலத்துல, அதுவும் பார்த்தீங்கன்னா கடுங்குளிரான அந்த மார்கழி மாதம்
தெருவில் கிடக்கிற நாய் நினைக்குமா காலைல பொழுது விடிஞ்சோன்னா அப்பாடியோ ஒரு போர்வை ஒன்று வாங்கிடணும்னு நினைக்குமா. ஆனால் பொழுது விடிஞ்சோன்னா வெயில் வந்தோன்னா மறந்துடுமா. அப்போ இவங்களோட சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குமா, லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது அவருடைய எண்ணம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நிலையற்ற சிந்தனை உடையவராக இருப்பார். சார் குணத்தை சொல்லிட்டீங்க சார். லக்னாதிபதி உட்கார்ந்துருக்க வீடு புதனோட வீடு சார். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, லக்னாதிபதி புதன் வீட்டில் இருக்கனால அவர் அந்த வீடை பொறுத்து அவர் புதன் வீட்டில் இந்த ஜாதகத்தில் இருக்கனால நம்ம என்ன சொல்றோம், நல்ல சாமர்த்தியசாலியா இருப்பார், புத்திசாலியா இருப்பார். ஆனால் ஒரு நிலையற்ற சிந்தனை உடையவராக இருப்பார். அதே நேரம் இந்த தசா நடக்கிறப்ப பார்த்தோம்னா ஜாதகர் ஒண்ணுன்னா என்ன சொன்னேன், ஜாதகர் அப்படின்னு சொன்னேன். ஒண்ணுன்னா என்ன சொன்னேன், ஜாதகர். அப்போ இவருக்கு பாருங்க அலைச்சல் வந்துடும், நிறைய பயணங்கள் இருக்கும், மனசு நிலையற்ற தனம் இருக்கும். ஆனா இவர் எங்க போறாரு, 3ஆம் வீட்டுக்கு போறார். தன்னுடைய சகோதர உறவுகளை நாடுவார், சகோதர சகோதரிகளோட அனுசரிச்சு போவார். அந்த ஜாதகருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கா வந்தீங்கன்னா அண்டை வீட்டுக்காரன் அவங்களெல்லாம் ஒரு இணக்கமாத்தான் இருப்பார். ஆனாலும் இங்கே நான் சொல்லக்கூடியது ஆதிபத்திய பலன் என்றால் இங்கே செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ இந்த செவ்வாய் என்ன செய்வார், செவ்வாயா போயிட்டார். இதே லக்னாதிபதி வேற, இப்ப உதாரணமா லக்னம் வேற லக்னமா இருக்குன்னு எடுத்துக்கோம் அப்படின்னா இந்த பலன் பொருந்தும். ஆனா இங்கே நான் திரையில காமிச்சிருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த 3ல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்வாரு, சகோதர உறவுகளோட சங்கடத்தை உண்டாக்க பார்ப்பார். ஏன்னு கேட்டா செவ்வாயோட காரகத்துவம். சரினா லக்னம் இல்லாமல் வெறும் இதுவாகவே போயிடுவோம். எந்த லக்னத்தையும் சொல்லாமல் போனோம்னா தான் நம்ம இந்த ஆதிபத்திய பலன் பாடத்தை முடிக்க முடியும். இப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம என்ன செஞ்சோம், சில கட்டங்களை போட்டு காமிச்சோம். இப்போ நாம நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றக்கூடிய திறன்ல இருப்பீங்க அப்படின்னு நம்பி நாம இப்ப வந்துடுறோம். இப்போ 1ஆம் அதிபதி 3ல் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம எந்த லக்னமும் இல்லாமல் சொன்னோம். இப்போ 1ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாரு, ஜாதகனுக்கு அலைச்சல்கள் உண்டு, பயணங்கள் உண்டு, மாற்றங்கள் உண்டு, நிலையற்ற சிந்தனை இருக்கும், புத்தி தடுமாறி போயிடும். சார் லக்னாதிபதி 4ல் இருக்காரு சார், லக்னாதிபதி 4ல் இருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கும் சார், 4ஆம் வீட்டில் யார் இருக்கா, அம்மா இருக்காங்க சார், வீடு இருக்கு சார், வண்டி இருக்கு சார், வாகனம் இருக்கு சார். அப்போ இந்த லக்னாதிபதி 4ல் இருக்கும் பொழுது, லக்னாதிபதி பாருங்க 4ஆம் வீட்டில் இருக்கப்ப ஜாதகனோட சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு நிலையான ஒரு சிந்தனையில இருப்பான். ஏன்னா இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீடித்து நிலைத்த சொத்துக்களை குறிக்கக்கூடியது. அப்போ நீடித்து நிலைத்த சொத்துக்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா அவனோட எண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலைச்ச ஸ்டெபிலிட்டியா இருக்கும். 1ஆம் அதிபதி 3ல் இருந்தா அவர் ஸ்டெபிலிட்டியா இருக்க மாட்டார், எண்ணம் மாறிட்டே இருக்கும். லக்னாதிபதி 4ல் இருந்தா சரி தன் தாய் மீது பிரியமுடையவராக இருப்பார், சுகபோகமாக வாழ நினைக்கக்கூடியவராக இருப்பார், நிலைத்த சிந்தனை உடையவராக இருப்பார். இந்த தசா வந்துருச்சு, லக்னாதிபதி 4ஆம் வீட்டில இருந்து தசா நடத்துறாரு. இப்ப என்ன நடக்கும்னா, ஒருவேளை அந்த லக்னாதிபதி 4ஆம் வீட்டுல ஸ்தான பலத்தோட இருந்தாருன்னா இவரே ஜாதகரே என்ன பண்ணுவாரு, ஒரு வீடை வாங்கணும், வண்டியை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு தீரும். சரிங்களா? இப்போ ஜாதகன் நிலையான சிந்தனையா இருப்பான், ஸ்டெபிலிட்டி சுகமா இருப்பாரு. சரி, இப்ப லக்னாதிபதி 5ல் இருக்காரு சார். லக்னாதிபதினா யாரு சார், ஜாதகர். ஜாதகர் எங்க போறாரு, இப்ப 5ஆம் வீட்டுக்கு போறாரு. 5ஆம் வீட்டுல என்ன சார் இருக்கு, குழந்தை இருக்கு, குலதெய்வம் இருக்கு, காதல் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, உல்லாசம் இருக்கு. அப்போ ஜாதகரோட குணம் எப்படி, நல்ல ஜாலியான பர்சனா இருப்பார், கலை இசை இலக்கியத்திலே நாட்டமுடையவராக இருப்பார். சார் ஒரு வயதானவர், அவருக்கு சொல்றப்ப என்ன சொல்லலாம், தன் குழந்தைகள் மீது பிரியமுடையவராக இருப்பார், குலதெய்வ அருளை பெற்றவராக இருப்பார், ஒரு உல்லாச பேர் வழியாக இருப்பார். சார் இந்த தசா வந்துருச்சு, என்ன நடக்கும், வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். இதே இப்ப சின்ன பிள்ளைங்கன்னா விளையாட்டுல ஆர்வம் இருக்கு, ஏன்னா அந்த 5ஆம் பாவங்கிறது பாருங்க அனைத்து விதமான கலைகளை சொல்லக்கூடியது, அரசியல் தாக்கத்தை சொல்லக்கூடியது, விளையாட்டையும் குறிக்கக்கூடியது, ஸ்போர்ட்ஸ் ஈடுபாடு. 5ல் செவ்வாய் இருக்கவங்களாம் பாருங்க ஸ்போர்ட்ஸ் ஈடுபாடு இருக்கும். அப்போ சின்ன குழந்தையா இருந்தா விளையாட்டுல நாட்டம் இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நாட்டமா இருக்கும். ஒரு 17 வயசு பையனுக்கு லக்னாதிபதி 5ஆம் வீட்டுல இருந்து தசா நடத்துறாருன்னு வைங்க, பக்கத்து உள்ளே எட்டி பார்ப்பான், உள்ளுக்குள்ள சின்னதா பட்டாம்பூச்சி பிறக்கும்,
பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பால் உணர்வு மனசுல வயதுக்கே உண்டான அந்த ஒரு சின்ன ஒரு இது உண்டாயிரும், காதல் உணர்வு வந்துடும். அப்போ இதே வயதானவர் ஒரு 60 வயசுக்காருக்கு பார்த்தோம்னா தான் குழந்தைகளை பத்தி வருத்தப்படுவார், தன் குழந்தைங்க மேல அக்கறை எடுப்பார். சரி, பொதுவா என்ன சார் சொல்லலாம்? லக்னாதிபதி 5ல் இருந்தாப்னா ஜாதகன் கலை இசை இலக்கியத்திலே நாட்டமுடையவனாக இருப்பான், தன் குழந்தைகள் மீது பிரியமுடையவனாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். அதே நேரம் அந்த தசை நடக்கும் பொழுது காதல் கலை இசை இலக்கியத்தின் மீது பற்று வரும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நாட்டம் உண்டாகும். சரி, லக்னாதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கார் சார். 6ஆம் வீட்டுல என்ன சார் இருக்கு? கடன் இருக்கு சார், நோய் இருக்கு, எதிரி இருக்கான், வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு. இப்ப லக்னாதிபதி அவரே தேடி போறார், அவரா போய் வாங்கிக்கிறாரு. எங்க கடனை வாங்குறாரு, நோயை வாங்கிக்கிறாரு, யாரு கூடயாவது வம்பு வழக்குகளை இழந்துக்கிறார். சரி, லக்னாதிபதி மறையலாமான்னா மறையக்கூடாது சார். ஏன்னா லக்னம் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடாது. லக்னாதிபதி ராகு கேதுகளின் பிடியிலே இருக்கக்கூடாது. ஏண்டா எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் இறைவன் நமக்கு நல்ல தசாவை வழங்கினாலும் யோகமான கோச்சாரங்களை வழங்கினாலும் கூட அதை பெறுவதற்கு நீங்கள் தகுதியாக இருந்தால் மட்டும்தான். சார், இப்ப 5 கிலோ 100 கிலோ அரிசி ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கங்க, ஃப்ரீயா கொடுக்குறேன்னா அப்படின்னு வச்சுங்க. எங்கிருந்து எடுக்கணும்னா என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகணும். யார் குடும்ப தலைவனும் அவன் தூக்கிட்டு போடா, ஆள் வச்சுலாம் வந்துக்கூடாது, நீனே தூக்கிட்டு போகணும்னா ஒரு மெலிந்த தேகமுடையவன், ஒரு நோயாளி அந்த 100 கிலோ மூட்டை நகர்த்த கூட முடியாது. அப்போ உங்களுக்கு எது கிடைக்கணும்னாலும் நல்ல தசை நடந்தாலும் உங்க லக்னாதிபதி நல்லா இருக்கணும். சரிங்களா? சரி, இப்பொழுது என்ன நடக்கும்? லக்னாதிபதி 6ல் மறையக்கூடாதுன்னு சொல்றீங்க. இந்த தசா வந்துருச்சு சார், யாரோட வம்புழுக்கிற மாதிரி வந்துடும், சண்டை வம்பு வந்துடும், வேலைக்கு போகக்கூடிய எண்ணம் வந்துடும், நோய் கடனை நாமே தேடிக்கொள்ளக்கூடிய நிலை. சார், ஒண்ணுனா சிந்தனைன்னு சொன்னீங்க, எண்ணம் சொன்னீங்க. இப்ப அவரோட எண்ணம் எப்படி இருக்கும்? ஒரு கடன் வாங்கியவர் நல்ல சிந்தனையில் இருப்பாரா? சோ மகிழ்ச்சி கடக்கூடிய நேரமாக இருக்கும். சரி, லக்னாதிபதி 7ல் அமர்ந்தால் என்ன செய்வார்? சார், 7ஆம் வீட்டுல என்ன சார் இருக்கு? சார், ஒண்ணுனா சொல்லிட்டீங்க சார், ஒண்ணுனா சொன்னீங்க, ஜாதகர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ 7ன்னா என்ன சார்? 1ல என்ன சொன்னேன்? ஜாதகன், ஜாதகனுடைய குணம், நிறம், தோற்றம்னு சொன்னீங்க, அவனுடைய எண்ணம் சொன்னீங்க, அவனுடைய செயல்பாடுன்னு சொன்னீங்க. இப்ப லக்னாதிபதி எங்க போயிருக்கார்? 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? 7ஆம் வீட்டுக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனைவி, நட்பு, வெளிப்பழக்கம், சமுதாயம், இதெல்லாம் 7ஆம் வீட்டுல இருக்கு. இப்போ இந்த தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். ஒருத்தருக்கு இப்ப 24 வயசு, லக்னாதிபதி 7ல இருக்காருன்னா அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு அர்த்தம். ஏன்னா லக்னாதிபதி தாம்பத்தியத்தை நாட போகிறார், தாம்பத்தியம் கிடைக்கும் போது. சரி, எனக்கு வயசு 12 வயசுதான், லக்னாதிபதி 7ல இருக்கார், இப்ப என்ன பலன் சொல்லுவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வெளியில ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வச்சுக்கோங்க, நட்புகளை நாடுவார்கள். ஆனா ஒரு டீனேஜா இருக்குன்னு வச்சுங்களேன், அவனுக்கு அந்த வயதுக்கு மீறிய பால் உணர்வு அந்த மனசுல ஏற்படும். அப்ப படிப்புல கவனம் செலுத்த சொல்லணும். சார், வயசாயிருச்சு, எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு லக்னாதிபதி 7ல இருந்து தசை நடத்துறார், எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க, வயதானவரா அப்படின்னா மனைவி மீது பிரியம் உண்டாகும். சார், பொதுவான பலனா சொல்லுங்க. லக்னாதிபதி 7ல் இருந்தால் ஜாதகனுக்கு பொது சேவை தாக்கம் உண்டாகும், எதிர்ப்பாளர் மீது மோகமுடையவனாக இருப்பான், கூட்டு வியாபாரத்திலே நாட்டமுடையவனாக இருப்பான், மனைவி மீது பிரியமுடையவனாக இருப்பான், அறிந்த தெரிந்த மனைவியை, அதாவது அறிஞ்ச தெரிஞ்ச ஒரு பொண்ணை விரைவிலே இளமையிலே திருமணத்தை செய்து கொள்வான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 7ல இருக்கப்ப இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, லக்னாதிபதி சுபராக இருந்தால் 7ஆம் வீட்டுல உட்கார்றப்ப லக்னத்தை தொடர்பு கொள்வார், அது நல்லது. பாபராக இருந்தால் 7ஆம் வீட்டுல இருந்து தாமனையே கெடுப்பார். சரியா? சரி, லக்னாதிபதி 8ல் இருந்தால் என்ன செய்வார்? லக்னாதிபதி 8ல் இருந்தால் என்ன செய்வார்? சார், 8ஆம் வீடுன்னு நீங்க இப்ப எழுதிக்கணும் டக்குன்னு. ஒண்ணுனா போட்டுக்கணும் கோடை, குணம், நிறம், தோற்றம், ஜாதகனோட சிந்தனை என்ன. 8ஆம் வீட்டுல என்ன இருக்கு? ஆயுள் இருக்கு, மரணம், ஆயுள், மரணம், கண்டம், விபத்து, மாங்கல்ய பலம், வெளிநாடு, ஜெயில், கஷ்டம், துன்பம். இப்ப லக்னாதிபதி எங்க போறாரு? தானா போயிட்டார், 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார். ஒண்ணு லக்னாதிபதி 8ல மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சா அந்த தசா நடக்கும் போது ஜாதகன் பிறப்புட விட்டு வெளியிட போயிட்டான்னா சிறப்பு சார். ஏன்னா 8 என்பது
நகர்வை சொல்லக்கூடியது. அப்ப லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தாவே ஜாதகனோட வாழ்க்கை போராட்டம் நிரம்பியதாக இருக்கும். அவமானங்களையும் கஷ்டங்களையும் அந்த தசாகாலங்களிலே தேடிக்கொள்வான். பிறப்பிடம் விட்டு வெளியிடம் போகும்போது நல்ல நிலைக்கு வருவான். மரணத்தை பற்றி சிந்திக்க கூடியவனாக இருப்பான். சார் இந்த தசை வந்துருச்சு சார், என்ன நடக்கும்? பிறப்பிடம் விட்டு வெளியில போனா நல்லது, போகலாம் சார், எனக்கு பாஸ்போர்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன நடக்கும்? அவமானங்களை சந்திப்பாய், கண்டங்களை சந்திப்பாய், விபத்துக்களை சந்திப்பாய். யாரோடையாவது வம்பு வழக்குகள் ஏற்பட்டு, பெருங்கடன் ஏற்பட்டு, பெரும் நோய் ஏற்பட்டு, சிறை செல்லக்கூடிய நிலை, மருத்துவமனை செல்லக்கூடிய நிலை, நீதிமன்ற வாசலில் நிற்கக்கூடிய நிலை. இது யாருக்கு சப்போர்ட் பண்ணா? பிறப்படம் விட்டு வெளியிடம் போகக்கூடியவருக்கு சப்போர்ட் பண்ணும். சார், நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த பலனை யாரும் உங்களுடைய ஜாதகங்களிலே பொருத்தி பார்த்து பலன் சரியாவதுதான் பார்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டா, நாம எந்த லக்னமும் இல்லாமல் அந்த நட்பு பகை சமம் என்ற நிலையை பார்க்காமல், திருக்குபலத்தை அதாவது சுபரின் பார்வை இணைவை பார்க்காமல் நாம் பொதுவாக ஒரு தோராயமான பலனை சொல்லி வருகிறோம். இந்த பலன் ஒரு குழந்தை எப்படி முதலில் ஒரு ஸ்கூலுக்கு போறப்ப ஸ்லேட்டு குச்சி கொடுப்பான், அந்த பிள்ளை வாங்கி திருவள்ளுவர் மாதிரி வாங்கும், இப்படி பிடிக்கும் பேனாவை, இப்போ ஸ்லேட் பென்சிலை அது வாட்டுக்கு இருக்கும். நோட்டை கொடுத்தீங்கன்னா நோட்டில் எழுதாது, நோட்டு பேப்பரை சர்ன்னு சுற்றி வச்சிடும். இது ஒரு கிறுக்கல் நிலை. ஒரு குழந்தை முதலில் எழுந்து நடக்க முற்படும் பொழுது எப்படி நடவண்டி ஒரு வாக்கரை அப்படி சப்போர்ட்டா பயன்படுத்துது, அதுபோலத்தான் நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த பலன் ஒரு பொது பலன். இதை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து வருத்தமோ சந்தோஷமோ பட தேவையில்லை. இது ஒரு கோலம் போடுறதுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிறோம் இல்லையா சப்போர்ட்டுக்கு, அது மாதிரி இது. சரி, இப்போ லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்காரு சார். இப்போ என்ன நடக்கும்? 9ஆம் வீட்டில் யார் இருக்கா? நீங்க போட்டுறணும், ஒண்ணுன்னா கோடு போட்டுறணும், ஒண்ணுன்னு போட்டு இங்கிட்டு இது 1ஆம் பாவத்தோட காரகத்துவம் இந்த பக்கம் போட்டு 9ஆம் பாவத்தோட காரகத்துவம் போட்டணும். ஒண்ணுனா ஜாதகன் சார், அவனோட சிந்தனை சார், என்ன சார், செயல் சார், செயல்பாடுகள், புகழ், கீர்த்தி, இப்படி எல்லாத்தையும் போட்டணும். 9ஆம் பாவத்துல என்ன இருக்கு? தந்தை சார். தந்தையா? நீண்ட தூர பயணம், மதம், கல்வி, உச்சநிலை கல்வி, நீண்ட தூர பயணம், பித்ரு, தீட்சை, அதே நேரம் தந்தை வழி உறவுகள். சரி, இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 1ஆம் அதிபதி 9ல் இருக்கார். ஜாதகன் நீண்ட தூர பயணங்களை விரும்பக்கூடியவனாக இருப்பான் சார். 9னா ஒழுக்கம்னு அர்த்தம் சார். ஜாதகன் தர்ம சிந்தனை உடையவனாக இருப்பான், நல்லொழுக்கம் நிரம்பியவனாக இருப்பான், ஆன்மீக நாட்டம் உடையவனாக இருப்பான், தான் தந்தை மீது பிரியமுடையவனாக இருப்பான். இவர் போறார், அப்பா மேல பிரியமா இருக்காரு, நீண்ட தூர பயணங்களை விரும்புவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 9ல் இருக்கும் பொழுது அந்த தசை நடக்கும் போது பார்த்தோம்னா ஜாதகன் நீண்ட தூர பயணங்களை செய்யக்கூடிய நிலைகள் இருக்கும். நல்ல உயர்வை ஜாதகன் அடைவான், தன் மதத்தின் மேல இருக்கும். சில பேர் பாருங்க, பில்கிரிமேஜ் போவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கெல்லாம் போவாங்க. காசி போறேன், அங்க போறேன், இங்க போறேன்பாங்க. கோயில் கட்டுற எண்ணம் வரும், தான் மதத்தின் மேல பற்று வரும், தான் தந்தை மேல அக்கறை வரும், தந்தை மகன் உறவுல சங்கடம் இல்லாமல் போகும். ஸோ இது போன்ற பலன்கள் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நடக்கும். சரி, லக்னாதிபதி 10ல் இருக்கார் சார், என்ன நடக்கும்? 1ஆம் வீட்டில் என்ன இருக்கு? ஜாதகன், அவனுடைய குணம், நிறம், தோற்றம், எண்ணம், செயல்பாடு, புகழ், கீர்த்தி. சார் 10ஆம் வீடுனா என்ன சார்? பட்டம், பதவி, புகழ், கௌரவம், சுயதொழில், மாமியார். நீங்க போட்டு போடக்கூடாது. 1னா ஜாதகர்னு சொன்னாரு, 10னா மாமியாரு, ஜாதகர் மாமியார் மேல பிரியமா இருப்பார்லாம் போட்டக்கூடாது. ஓகேயா? குடும்பத்துல குழப்பம் வந்துடும். சரி, அப்போ லக்னம் அப்படின்னா ஜாதகன், அவனுடைய எண்ணம். 10ஆம் வீடுனா என்ன? கௌரவம். அப்போ ஜாதகர் எப்படியாப்பட்ட ஒரு குணம்? நம்ம 1ஆம் வீடுனா குணம்னு சொன்னோம், 9னா நல்லொழுக்கம்னு சொன்னோம் இல்லையா, நல்லவேன்னு சொன்னோம் இல்லையா, நல்லொழுக்கம் நிறைஞ்சவன், மதத்தின் மீது பட்டுடையன், சாமி கும்பிடுவான், ஒழுக்க சீலன்னும். இப்ப 10ஆம் வீடு இவரோட சிந்தனைலாம் என்னவா இருக்கும்? வேலை 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 அப்படின்னு சொல்லி வேலையை கட்டி கொண்டு அழக்கூடியவனாக இருப்பான், அபிமான தாரமுடையவனாக இருப்பான். சின்சியர் இன் ஹிஸ் டியூட்டி, தன்னுடைய பணியிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவராக இருப்பார். தானே 1னா ஜாதகன். இப்போ ஜாதகன்கிற என்ன சொல்றோம்? தானே பட்டம், பதவி, புகழை தேடிக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், கௌரவம் பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அந்த தசை வருது, என்ன நடக்கும்? பட்டம், பதவி, புகழெல்லாம் தானே தேடிக்கொள்வார், தானே தொழிலை தேடிக்கொள்வார். அதே நேரம் ரொம்ப கௌரவமா இருப்பார்,
சரிங்களா? சரி, லக்னாதிபதி 11ல் இருக்கார். இங்க 1னா ஜாதகர் இருக்கும், 11னா என்ன சார்? நட்பு, நண்பர்கள், மூத்த சகோதரம், லாபம், இளைய தாரம், நம்முடைய அபிலாசைகள், ஏதாவது நிறைவேறாத ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய பகுதி தான் அந்த 11. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு குணம் எப்படி சார்? ஒன்றுனா குணம்ன்றீங்க. ஜாதகன் எதிலும் லாப நஷ்டத்தை சீர்தூக்கி பார்த்து பழகக்கூடியவனாக இருப்பான். நம்ம ஒரு விஷயத்துல ஈடுபட்டா இதுல எனக்கு என்ன லாபம், இதுக்கு இல்லை எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு லாபத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவராக இருப்பார். 1னா ஜாதகன், 11னா நண்பர்கள், நண்பர்கள் நிறைந்தவராக இருப்பார். இளையதாரத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார். இன்னொரு ஒய்ஃப் இருந்தா நல்லது தானையா, இன்னொரு பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுப்போம், நல்ல எண்ணம் தான் அது. ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்றது என்ன, இன்னொரு பொண்ணுக்கும் வாழ்க்கை கொடுக்குமே அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இருக்கும். ஆனா செயல்படுத்த முடியுமானா 7ஆம் வீடு பலமா இருந்துச்சுன்னா 11ஆம் வீடு படுத்துரும். ஸோ அப்போ லக்னாதிபதி 11ல் இருந்தா ஜாதகன் எதிலும் லாப நோக்கோடு பழகுவனாக இருப்பான், நண்பர்கள் நிறைந்தவனாக இருப்பான், மூத்த சகோதரத்தின் மீது பிரியமுடையவனாக இருப்பான். இந்த தசா வந்துருச்சு, ஜாதகனுக்கு லாபம் மிகுதியாக வரும், ஆதிபத்திய ரீதியாக. சரிங்களா? நட்பு நல்லா இருக்கும். சரி, லக்னாதிபதி 12ல் இருக்காரு சார். இப்போ ஜாதகர் எங்க இருக்காரு? படுக்கையறையில் இருக்காரு. 12னா அயனம், சயனம், போகசுகம். சார் லக்னாதிபதி 12ல் மறையலாமான்னா மறையக்கூடாதான். சில இடங்கள்ல பாகை அடிப்படையிலே, இப்போ உதாரணமா எடுத்துக்கோம், லக்னம் ரிஷப லக்னம், லக்னாதிபதியான சுக்கிரன் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்த்திகை 2ஆம் பாதம் வந்தா என்ன? அவர் வீடு ரிஷபராசி. அப்போ தன்னுடைய ஆட்சி வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், ஆரோகணத்துல இருக்கார். இப்ப நாம 12ஆம் வீட்டுல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு, பலவீனமா இருக்கலாம் எடுக்க முடியாது. வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கார், இப்ப நம்ம பலவீனம் சொல்ல முடியாது. அப்ப 12ஆம் வீட நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சரி, இருந்தாலும் பொது பலனை சொல்லணும் இல்லையா? லக்னாதிபதி 12ல் இருக்கும் பொழுது ஜாதகன் பிறப்பிடம் விட்டு வெளியிடம் சென்றால் நல்லது. சார் போகல என்ன நடக்கும்? என்ன ஆகுது? லக்னாதிபதி எங்கே போறாரு? 12ஆம் வீடு விரயம், வீண் விரயங்களை சந்திப்பார், கஷ்டங்களை சந்திப்பார். பயங்கரமா தூக்கம், ரொம்ப நல்ல தூக்கம் இருக்கும், சதா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. எதையாவது பத்தி, தன்னோட ஏற்பட்ட விரயத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருப்பார், வீண் விரயங்களை அனுபவிப்பார். ஆனால் பிறப்பிடம் விட்டு வெளியிடம் போகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பார். சரிங்களா? இந்த தசா காலங்களிலே இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் ஒரு தோராயமானது. சரி, இப்போ 2ஆம் அதிபதியை எடுத்துக்கொள்வோம். இடையில புரிய வருதா எல்லாருக்கும்? ஆடியோ கிளியரா இருக்கா? புரியுதுங்க சார். இப்போ நீங்க எழுதிக்கணும், 2ஆம் பாவத்துல என்ன இருக்கு? தனம், குடும்பம், வாக்கு. தனம், குடும்பம், வாக்கு. 1ஆம் பாவத்துல என்ன இருக்கு? ஜாதகன், குணம், நிறம், தோற்றம், செயல்பாடு, எண்ணம். இப்படி எழுதிக்கணும். இப்ப யாரு போறா? 2ஆம் அதிபதி போறாரு சார். 2ஆம் வீட்டுல யாரு இருக்கா? குடும்பத்தார் இருக்காங்க, வருமானம் இருக்கு, வாக்கு இருக்கு, ஆரம்ப கல்வி இருக்கு, பேச்சு, கண்ணு, பல்லு இதெல்லாம் இருக்கு. இப்ப 2ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுக்கு போறாரு. இப்ப என்ன சொல்லலாம்? 2ஆம் பாவகம் என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும், கையிருப்பு நல்லா இருக்கும். ஒரு மனுஷனோட கையிருப்பு, பேங்க் பேலன்ஸ், நகை நட்டுக்கள் சேர்க்கையெல்லாம் ஏற்படனா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இந்த 2ஆம் அதிபதி முதல் வீட்டில் இருந்தால் ஜாதகன் தன் குடும்ப உறுப்பினர்கள், அதாவது ஜாதகனுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகனை நாடி வருவார்கள். அப்ப குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்கும், வருமானம் தேடி வரும் சார், வருமானம் தேடி வரும். கல்யாணம் அமையாம இருந்துச்சா ஒரு குடும்பம் அமைஞ்சிடும். வயசு வந்துருச்சு, 2 கூட 1ல் இருக்கான், திருமணம் ஆகி போயிடும். அப்போ 2ஆம் அதிபதி முதல் வீட்டில் இருந்தால் அவனுடைய குடும்பத்தாருடைய ஆதரவு ஜாதகனுக்கு இருக்கும். அப்ப குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குன்னா எல்லாரையும் நல்லா ஒத்து போயிடுவார். வருமானம் சார், வருமானம் என்ன சார்? அவருக்கு தானா தேடி வருது சார். குடும்ப வாழ்க்கை எளிதில் அமையும். இருந்தாலும் இந்த 2ஆம் பாவம் அதிபதி தன்னுடைய பாவத்திற்கு 12ஆம் இடத்திலே அமரும் பொழுது பார்த்தோம்னா ஜாதகருக்கு சின்ன விரயங்கள் இருக்கும், வருமானம் இருக்கும். அப்போ வருமானம் வரும், அதுக்காக செலவினங்களும் அது மாதிரி இருக்கும். சரிங்களா?
சரி, இப்போ 2 கூடியன் 1ல் அமர்ந்தால் என்ன பலன் என்பதை சொன்னோம். 2ஆம் அதிபதி 2ல் அமரலாமா அப்படின்னா, இது தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் அமர்றது நல்லதுதான். இது பாவகிரகங்களா இருந்தா கொஞ்சம் ஆதிபத்திய ரீதியான அந்த காரக பாவகத்தின் அடிப்படையிலே கெடுதலை கொடுக்கலாம். ஆனா ஸ்தான பலத்தின் அடிப்படையிலே பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னா வருமானம் மிகுதியாகும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவார். அவரோட பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். கையிருப்பு நிறைஞ்சவராக இருப்பார். நல்ல குடும்ப வாழ்வை பெற்றவராக இருப்பார். ஸோ 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும். செல்வாக்கு மிக்கவனாகவும் கையிருப்பு நிறைந்தவனாகவும் குடும்ப வாழ்வை பெற்றவனாகவும் இருப்பான். ஸோ இந்த தசா வந்துருச்சு சார் அப்படின்னா வருமானம் பெருக்கெடுத்து ஓடும். வருமானம் இருக்கும். ஒருவேளை பாவகிரகமாக இருந்து 2ஆம் வீட்டில் ஆட்சியா உட்கார்ந்தாருனா தான் சிக்கல். சரி, நாம் பார்ப்பது ஆதிபத்திய பலன். சார் இந்த 2 கூடயுமே 3ல் இருக்கானே, இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஆம் அதிபதி அப்படின்னா வருமானம். இந்த வருமானத்தை குடும்பத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு போனா 3ஆம் வீடுங்கிறது ஒரு நிலையில்லாத வீடு. பயணம், மாற்றம், அலைச்சல், அண்டையலார், சகோதர உறவு, தைரியம், வீரம், வீரியம், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பேர். சார் முதல்ல வருமானத்தை சொல்லுங்க சார். 2ஆம் வீட்டில் என்ன இருக்குன்னு சொன்னீங்க? வருமானம். வருமானத்துக்கு மட்டும் சொல்லுங்க. 3ஆம் வீட்டை வச்சு வருமானத்தை மட்டும் எடுக்குமா? 3 ஒப்பந்த பணி, ஜாதகர் ஒரு கான்ட்ராக்ட் வேலை பார்க்கலாம். இல்லை புதன் வலுத்து இருந்துச்சுன்னா தகவல் தொடர்பு பண்ணி போகலாம். சிடி, டிவிடி, செல்போன் இது போன்ற துறைகள் மூலமாக ஆதாயத்தை செய்யலாம். சார் வருமானம் எப்படி இருக்கும்? நிலையா இருக்காது. இப்போ ஐடி ஃபீல்ட்லாம் எடுத்துங்க. இன்னைக்கு 6 மாதம் ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. இன்டர்வியூ முடிச்சு 1 லட்சம் சம்பளமா. 6 மாதம் கழிச்சு எங்கடா இருக்குன்னா இன்னொரு பெரிய கம்பெனியில் இருக்கேம்மா. இப்போ எவ்வளோ சம்பளம்னா 4 லட்சம்மா. அப்போது நிலையில்லாத வருமானம் இருக்கும். பேச்சை சொன்ன மாதிரி காப்பாற்ற முடியாது. ஏன்னா இப்போ முதல்ல நம்ம வருமானத்தை சொன்னோம். இப்போ 2 நாள் பேச்சு இல்லையா? ஆமாம் சார். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கார். 3ஆம் வீடு மாற்றம் மாறிட்டே இருக்கும். ஒரு பேச்சு ஒரு நிலையா பேச மாட்டார். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா குடும்பத்தாரோட ஓரளவு இணக்கமாக தான் இருப்பார். தன் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கனால பெரிய அளவுக்கு. இந்த 2 கூடியன் 3ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வருமானத்தில் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும். பேச்சில் மாற்றங்களை கொடுக்க பார்க்கும். ஆனால் தகவல் தொடர்பு துறையின் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பினை கொடுத்துரும். இருப்பினும் இந்த 2ஆம் அதிபதி மறைவிடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு போறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பில்லை. சரி, 2 கூடியவன் 4ல் இருக்கலாமா சார்? 2னா தனம், குடும்பம், வாக்கு, ஆரம்ப கல்வி, பேச்சு. 4னா அம்மா, வீடு, வண்டி, வாகனம், தாய் வழி உறவுகள், கால்நடை, டொமஸ்டிக் அனிமல்ஸ், அப்ளையன்சஸ், குளம், கிணறு, இப்படி என்னமோ போகுது. சார் 2னா வருமானம் சொன்னீங்கல்ல? ஆமா. 4க்கு கனெக்ட் பண்ணுங்க. வருமானத்தை 4ஆம் வீட்டுக்குண்டா சார். அவன் வீடு கட்டி வாடகை விடுறான் சார். வருமானம் 2 கூடிய 4ல் இருக்கான். அவர் வீடு கட்டி 4னா வீடு கட்டி வாடகை விடுறார். வண்டி வாகனத்தை வச்சு பிழப்பு நடத்துறார். அவனுக்கு என்ன சார்? 2 வருமானம். 4 தாய். அவங்க அம்மா காசு கொடுக்குறாங்க சார். மாசம் ஆனால் அவங்க அம்மா காசு கொடுக்குறாங்க. தாயால ஆதாயம். சார் நீங்க வருமானத்தை சொல்லிட்டீங்க. இது இந்த 2 4 தொடர்பு அப்படிங்கிறது வீட்டால, வண்டியால, வாகனத்தால, தாயால ஆதாயம்னு சொன்னீங்க. இது ஒரு செவ்வாய் வலுத்து இருந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவா இருந்தாலும் இந்த 2 4 சப்போர்ட் பண்ணும். வீடை விற்று அதன் மூலமா ஆதாயம் செய்யறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நிலையம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கூலு. இந்த 4ங்கிறது ஒரு கல்வியை குறிக்கக்கூடியது, உயர்கல்வியை குறிக்கக்கூடியது. அப்போ அதன் மூலமா ஆதாயத்தை பெறலாம். சார் வருமானத்தை சொல்லிட்டீங்க. 2 4 கண் பண்ணீங்க. இப்போ ஒரு பேச்சு எப்படி இருக்கும்? 2ஆம் வீட்டில் பேச்சு இருக்கா இல்லையா? ஆமா. 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு. பேச்சு எப்படி இருக்கும்? நீங்க சொன்னீங்களா 2 கூடிய 3ல இருந்தா பேச்சு மாறும். நீங்க இப்ப 2 கூடிய 4ல உட்காந்துருக்கா, என்ன சொல்ல போறீங்க? 4ஆம் இடம் நீடித்து நிலைத்த சொத்துக்களை சொல்லக்கூடியது. நிலையாக பேசுவார். அவர் பேச்சுனா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுனா இல்ல சார். கரெக்டா பேசுவார். நிலைத்த தன்மையா இருக்கும். மாறாம பேசுவார். வருமானம் எப்படி சார் இருக்கும்? அவருக்கு என்ன சார்? ஏன்னா 2ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்கார்? சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்ன சார்? ஈஸியா வருமானம் ஈட்டுறாரு, பொருள் ஈட்டுறாரு. சார் குடும்பத்தார் எப்படி சார்? சுகமான நற்குடும்பத்தில் பிறந்தவர். குடும்பத்தில் எந்த சங்கடமும் இல்ல. பேச்சு எப்படி சார் இருக்கும்? அவர் நக்கலா பேசுவார். சுகமா பேசுறாருன்னு என்ன அர்த்தம்?
நக்கலா பேசுவார், கிண்டலா பேசுவார். வருமானம் சார், நல்ல வருமானம் சார், வீட்டை விடுகட்டி வாடகைக்கு இருக்காரு, வாகனத்தை வச்சு இருக்கிறார், கால்நடைகள் இருக்கு, இடம் இருக்கு, நிலம் இருக்கு, அவங்க அம்மா வேற உதவி பண்றாங்க, பேச்சு நிலச்சதன்மையா பேசுவாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த தசா நடக்கும் பொழுது ஜாதகன் மிக எளிமையாக தன்னுடைய சுய வருமானத்தால், இரண்டாவது வருமானம் இல்லையா, வீடு வண்டி வாகனங்களை பெறுவான், தாய் வழி உறவுகளின் ஆதரவை பெறுவான். சார் 2 கூட 5ல் இருக்கான். இப்ப நம்ம டக்குன்னு எழுதணும் மைண்ட்ல. 2னா தன குடும்ப வாக்கு ஆரம்ப கல்வி, 5னா புத்தி ஆதரவு மகிழ்ச்சி குழந்தை உல்லாசம் லாட்டரி ரேஸ் பங்கு பரிவர்த்தனை உழைப்பில்லாத வருமானம் குலதெய்வம் காதல் கலை எழுதிடணும். சார் ஒன்னொன்னா சொல்லுங்க சார். 2வது என்ன நீங்க சொன்னீங்க? வருமானம். நீங்க ஆமா. 5வது கனெக்ட் பண்ணுங்க. ஜாதகன் கலைத்துறையின் மூலமாக ஆதாயத்தை அடைவான். இந்த கலைத்துறையில் என்ன வந்துருது? ஜோதிடம் வருது, சினிமா வருது, நாடகம் வருது, எல்லாம் வருது. அப்போ தன்னுடைய பூர்வீக தொழில் மூலமாக ஆதாயத்தை அடைவான். 5னா புத்தி, 2னா வருமானம். புத்தியால் ஆதாயம், புத்திரங்கள் வழி ஆதாயம், பூர்வீக தொழில் மூலமாக ஆதாயம், கலைத்தொழில் இசைத்தொழில் மூலமாக ஆதாயம். சார் வருமானத்தை சொல்றீங்க, 2 கூட 5ல் இருந்தா பூர்வீக தொழில் செய்யலாம், இல்ல கலைத்தொழில் செய்யலாம், கலை இசை இலக்கியம் சார்ந்த துறையின் மூலமாக ஆதாயம், தன்னுடைய புத்தியை பிரயோகப்படுத்தி செய்யக்கூடிய தொழில் மூலமாக ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. குழந்தைகளால கூட வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது நீங்க சொன்னது 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தை சொன்னீங்க, வருமானத்தை மட்டும் எடுத்தீங்க. 2வது குடும்பம் இல்லையா? ஆமா, குடும்பஸ்தான அதிபதி 5ல் இருக்கார். இப்ப என்ன சொல்லுவீங்க அப்படின்னா 2 என்பது குடும்பம் என்றால் 5 என்பது மகிழ்ச்சி. குடும்பத்துல நல்ல பூர்வீக, ஏன்னா 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய வினை பயன்களை சொல்லக்கூடியது, இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லுவோம். அப்ப நல்ல ஒரு பூர்வீக சிறப்புடைய குடும்பமா இருக்கும், குடும்ப வாழ்க்கையில எந்த அளவும் சங்கடம் இருக்காது. அதெல்லாம் சரி சார். வருமானத்தை சொன்னீங்க, அவர் பேச்சு எப்படி சார் இருக்கும்னா அட்ராக்ஷனா பேசுவார். 2னா பேச்சு சார், 5னா கலை, அவருக்கு அட்ராக்ஷனா பேசுவார், காந்த மாதிரி இழுக்கிற மாதிரி பேசுவாரு, கவர்ச்சியா பேசுவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் இந்த தசா வந்துருச்சு, என்ன நடக்கும்? பல வகையில் லாபம் இருக்கும், ரொம்ப சுலபமா சம்பாதிப்பார். குழந்தைகளால் ஆதாயம் இருக்கும், கலை தொழிலால் ஆதாயம் இருக்கும், தன்னோட பூர்வீக தொழிலால் ஆதாயம் இருக்கும், தன்னுடைய புத்தியை பிரயோகப்படுத்தி செய்யக்கூடிய ஆதாயம் இருக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். சரிங்களா? 2 கூடையவன் 6ல் இருக்கிறான். இப்போ டக்குன்னு மைண்ட்ல எழுதிக்கணும். மைண்ட்ல 2னா தனம் சார், குடும்பம் சார், வாக்கு சார், பேச்சு சார், ஆதாயம் சார். 6னா கடன் நோய் எதிரி. இப்போ நீங்க வருமானத்தை மட்டும் எடுங்க சார். 2ல் வருமானம் இருக்கு, எடுங்க. 2ஆம் வீட்டை தூக்கி கொண்டே 6ல் சொல்லுங்க. சார் அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறார். 2 கூடையவன் 6ல் இருக்கான், அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு. சார் வருமானம் எப்படி சார்? கைக்கும் வாய்க்குமா இருக்கும், ஹேண்ட் டு மவுத். ஏதோ ஒரு பொழப்பு ஓட்டிக்கிறார் சார், வாடகை கொடுக்குறாரு, அந்தாங்கிறாரு, மாச கடைசியில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் அந்தாந்தான்னு ஓட்டிடுறாரு. அவ்வளோ பெரிய வருமானம்லாம் கிடையாது சார். அவர் பேச்சு எப்படி சார்? என்ன வீட்டில் பேச்சு இருக்கு இல்லையா, ஐயா அந்த ஆள்கிட்ட போயிடாதீங்க, வாயை கொடுத்தியே வம்புதான். 2ஆம் அதிபதி 6ல் இருந்தா தன்னுடைய பேச்சை தனக்கு எதிராக அமையும். சார் அவங்க குடும்பத்தார், 2ஆம் வீட்டில் குடும்பம் இருக்கா இல்லையா, குடும்பத்தாள்லாம் எப்படி சார்? ஐயா அந்த ஆளுக்கு எதிரி அவங்க குடும்பத்தாள் தான் சார், வேற எவ்வளவு ஒரு பேர் தேவையில்லை, குடும்பத்தில் இருக்கவன் தான் எதிரி. அப்ப குடும்பம் நல்ல குடும்பமா இருக்காது. இந்த தசா நடக்கும் பொழுது குடும்பத்துல சங்கடம் நடக்கும், வருமானம் பத்தாது, சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, வாயால வம்பு வரும். ஒரு கடங்காரன் வர்றான், ஒரு ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு சொல்லாதீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க, கண்ணை காட்டுவான், உள்ளதான் இருக்கான் போடான்றாங்க. சரிங்களா? சரி, 2ஆம் அதிபதி 6ல் இருந்தால் இது போன்ற நிலைகள் உண்டாகும். கைப்பொருளை தவற விடுதல், சம்பாதிச்ச மனத்தை இழந்துரும், குடும்பத்துல சங்கடம் வந்துடும், கண்பல் உபாதை உண்டாகும். சரி, 2 கூடையவன் 7ல் இருக்கான். இவருக்கு பாருங்க 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருந்தா இவருக்கு வருமானம் 2 வகையில இருக்கும். ஒண்ணு இவர் சம்பாதிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தா, மற்றொரு கோணத்துல பார்த்தோம்னா மனைவியால ஆதாயம் இருக்கும். சார் எனக்கு கல்யாணமே ஆகல, எனக்கு 2 கூட 7ல் இருக்கான், இப்ப என்ன சொல்லுவீங்க அப்படின்னா கூட்டு தொழிலால் ஆதாயம் உண்டு, நண்பர்களால் ஆதாயம் உண்டு,
பொது சேவை தாக்கத்தால் ஆதாயம் உண்டு. சார் நீங்க சொன்னீங்க வருமானத்தை சொல்லிட்டீங்க, நண்பர்களால ஆதாயம், மனைவியால ஆதாயம், பொது சேவை தாக்கத்தால் ஆதாயம் சொன்னீங்க. குடும்பம் எப்படி சார் இருக்கும் கேட்டா, இவரோட குடும்பம், இவர் எதை பத்தி பேசுவார்னா தன் மனைவியை பற்றி பேசுவார், தன்னுடைய நண்பர்களை பற்றி பேசுவார், தன்னுடைய கூட்டு தொழிலை பற்றி பேசுவார். ஒரு பேச்சு. குடும்பம் எப்படி இருக்கும்னா ஒரு நார்மலா இருக்கும், பெருசா 6-8 அளவுக்கு மோசமா இருக்காது. ஸோ இந்த தசா காலங்கள்ல இப்படி நடக்கும். சார் 2 கூட 8ல் இருக்கான், 2ஆம் அதிபதி 8ல் இருக்கான். இப்போ இவர் வருமானத்துக்காக புறப்பட விட்டு வெளியில போயிட்டாருன்னா சிறப்பு சார். இல்லை சார் நான் வெளியில போகல, உள்ளதான் இருக்கேன், என்ன நடக்கும்? நான் வெளியில போகல சார், உள்ளதான் இருக்கேன், இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, 2னா குடும்பம், 8னா வழக்கு, இப்போ குடும்பத்துல சண்டை வந்துடும். சார் 2னா குடும்பம்னு சொன்னீங்க, குடும்பத்துல சண்டை வந்துருட்டீங்க, அது வருமானம் இல்லையா? வருமானத்துக்காக வெளில போகணும். 8னா தொலைவு, வெளிநாடு, வெளியூர், தலை மறையணும். சார் அப்போ 2 கூட 8ல் இருக்கும்போது வருமானம் பத்தாது, போதாது, சொல்ல காப்பாற்ற முடியாது. அந்த தசா நடக்கும்போது பார்த்தோம்னா கண்பல் பாதை வந்து போகும், குடும்பத்தால் சங்கடம், குடும்ப உறுப்பினர்களோடு பிரிவினை, குடும்பத்தை விட்டு பிரிகிறது, பிழைப்பிற்காக வெளியிட பயணங்களை செய்யறது. ஸோ குடும்பத்துல சங்கடம் வரும், வருமானத்துல சங்கடம் வரும். பேச்சு எப்படி சார் இருக்கும்னா, அவரோட பேச்சே அவருக்கு அவமானமா இருக்கும். சில பேர் சொல்லுவான், நான் எம்ஜிஆர் மயம்மா, எம்ஜிஆருக்கு எங்க புள்ள இருந்துச்சு, இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு எத்தனை பேர் நான் புள்ள நீ புள்ளன்னு வந்துட்டு கடைசியெல்லாம் அவமானப்படுவான். அவங்களே அவமானப்படுகிறார். தன் பேச்சே தனக்கு அவமானம் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த அமைப்பு தசா காலங்களில் நன்மையை செய்து விடாது. குடும்பத்தில் சங்கடத்தையும், வாக்கிலே சங்கடத்தையும், அதே நேரம் வருமான இழப்பையும் தந்துவிடும். இது வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு ஓரளவு தப்பிச்சுக்குவான். 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கார் சார். 9ஆம் வீட்டில் யார் இருக்கா? அப்பா, நீண்ட தூர பயணம், மதம், வங்கி, கோயில், ஆசிரியர், ஸ்கூலு, இதெல்லாம் இருக்கு. சரி, முதல்ல நீங்க சொன்னீங்க 2னா குடும்பம்னு சொன்னீங்க, வருமானம்னு சொன்னீங்க, பேச்சுன்னு சொன்னீங்க. சார் ஒரு பேச்சு பிறகு சொல்லுங்க. 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் பேச்சு பிறக்கும். 2னா பேச்சு, 9னா ஒழுக்கம், நியாயம், தர்மம் சொல்லிக்க முடியாது. 9ஆம் பாவத்துல ஒழுக்கம், தர்மம், நீதிமா, ரொம்ப தர்மமா பேசுவாரு, நியாயமா பேசுவாரு, தன்னோட பேச்சுல ஆன்மீகம் கலந்திருக்கும். சார் வருமானம் சார் நேர்மையான வழியிலே ஆதாயத்தை செய்வார், தன் மதத்தின் மூலம் ஆதாயத்தை செய்யலாம், கோயில்ல குருக்களா இருக்கலாம். இல்ல புதன் வலுத்து இருந்தா வங்கியோ அல்லது டீச்சிங் ஃபீல்டுல இருக்கலாம். அந்நியர்கள் மூலம் வெளிநாட்டுக்கு போய் நீண்ட தூர பயணத்தின் மூலமா ஆதாயத்தை பெறலாம். குடும்பம் எப்படி சாருன்னா, குடும்பம் நல்லொழுக்கம் மிக்க குடும்பம் இருக்கு. 9ஆம் இடம்ங்கிறது பார்த்தோம்னா ஒரு பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அப்ப குடும்பத்துல எந்த சங்கடமும் இருக்காது. ஜாதகனுக்கு வருமானம் எப்படி இருக்கும்னா, 2ஆம் அதிபதி 9க்கு போயிட்டார், 8ல இருந்தா வருமானம் டம்னு வர காசு பத்தாது. 9 வாட்டுக்கு உயர்வு, நல்ல வசந்துக்கும், வருமானத்துல பிரச்சனை இருக்காரு, குடும்பத்துல நிம்மதி இருக்கும், நீண்ட தூர பயணம் செஞ்சா நல்லது, தன்னோட கைப்பொருளை எடுத்து தர்மங்களை செய்வார், கோயில் கட்ட காசு கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், நேர்மையான வழியிலே ஆதாயத்தை செய்யலாம். ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும். சார் 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கார், என்ன நடக்கும்? 2 பேச்சு இல்லையா, 2னா வருமானம் இல்லையா, 2னா குடும்பம் இல்லையா. இப்ப 2 கூட 10ல் இருக்கான், வருமானம், கௌரவமான வகையிலே வருமானத்தை செய்வார். சார் 2னா பேச்சு சார், 10னா தொழில் சார், பேசி பிழைக்கக்கூடிய பணியின் மூலமாக ஆதாயத்தை அடைவார். குடும்பம் 2, 10னா கௌரவம், நல்ல கௌரவமான குடும்பம் இருக்கும். இந்த தசா பெருசா கெடுக்காது. நல்ல தன்னுடைய பேச்சால், வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெறக்கூடிய நிலை, கௌரவமான வழியிலே ஆதாயத்தை பெறக்கூடிய நிலையை தரும். 2-11 இது பல நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்த கதை. பல நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்த கதை.
வருமானம் அப்படிங்கிறது 2ஆம் வீடுனா 11ஆம் வீடு பாருங்க லாபஸ்தானம். சில பேர் பாருங்க வர்ற வருமானத்தை அப்படியே சேமிச்சு வச்சுட்டே இருப்பாங்க, சம்பளத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க. என்ன சார் சம்பளம் எடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தொடவே மாட்டேன் சார். அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு வேற வகையில வீடு கட்டியிருக்கேன், அதுல இருந்து வருமானம் வருது, இதுல இருந்து எனக்கு வட்டி வருது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இது பல நழுவி பாலில் விழுந்து அது நழுவில் வாயில் விழுந்த கதை. அப்போ 2 என்பது வருமானம் என்றால் 11 என்பது லாபம். ஸோ அப்போ வந்து லாபம் மிகுதியாயிரும். குடும்பம் பாருங்க, குடும்பத்தால ஆதாயம், தன்னோட பேச்சால ஆதாயம். மொத்தத்துல தனஸ்தானம் அதிபதி 11ஆம் இடம் போகும்போது தனம் மிகுதியாகும், வருமானம் நல்லா இருக்கும், குடும்பத்தால நல்ல ஆதாயம் இருக்கும். 2ஆம் அதிபதி 12இல் இருந்தால் நல்லதா? இந்த 2 கூடிய 12ல இருக்கும்போது பார்த்தோம்னா கையிருப்பு அப்படிங்கிறது 2ஆம் வீடுனா 12 விரயம். ஸோ குடும்பத்துல ஏதாவது விரயங்கள் நடக்கும், குடும்பத்திலிருந்து பிரிவார். 2னா குடும்பம், குடும்பத்துல பிரிவார், கண்பல் பாதை உண்டாகும், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகும். இது பிறப்பிடம் விட்டு வெளியிடம் சென்று ஒரு ஜீவனத்தை ஈட்டினால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச கதையும் ஆயிருது, வருமானமும் வெளிநாட்டின் மூலமா பெறலாம். ஆனால் இந்த ஜனாதிபதி 12ஆம் இடம் செல்லும் பொழுது தன்னோட வருமானம் எல்லாம் வீண் விரயமாக போகும், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய நிலை உண்டாகும், கண்பல் பாதை உண்டாகும், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகும். சரிங்களா? 3ஆம் பாவகம் குறித்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். 3ஆம் பாவகம் அங்க என்ன இருக்கு அப்படின்னா, இளைய சகோதரம், தைரியம், வீரியம், வீரம், சகோதர ஸ்தானம் சொல்லுவோம். பயணங்கள், ஷார்ட் ஜேர்னிஸ் சொல்லக்கூடியது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டாயலாரை சொல்லக்கூடியது. அது ஒரு உபஜய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அனைத்து விதமான தகவல் தொடர்புகளையும் சொல்லக்கூடியது, மாற்றங்களை சொல்லக்கூடியது, அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களை சொல்லக்கூடியது, சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நற்பெயரை சொல்லக்கூடியது, நம்முடைய எண்ணத்தையும் எழுத்துக்களையும் சொல்லக்கூடியது. சரி, இந்த 3ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருக்கார். 3னா மாற்றம், 1னா ஜாதகம். இப்ப ஜாதகம் இருக்குதான் அலைச்சல்கள் வரும், மாற்றங்கள் வரும். சில பேர் வேலையை விட்டு டெப்டேஷன் ஆகி இன்னொரு ஊருக்கு போவான், என்ன சார் அங்க தூக்கி போட்டாங்க அப்படிமா. அப்போ ஒரு மாற்றம் உண்டாகும். சார் இப்போ இவரோட சிந்தனை எப்படி இருக்கும்னா, நிலையான சிந்தனை இருக்காது, ஏதாவது மனசு வந்து ஆசோலேஷன் மைண்டா இருக்கும். ஜாதகன் பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருக்கும்போது பார்த்தோம்னா நிலையற்ற சிந்தனை இருக்கும், புதிய மாற்றங்களை விரும்புவார். அதே நேரம் அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் இவரை விரும்புவாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நெய்பர்ஹுட் அப்படிங்கிறவங்களாம் இவரை நாடி வருவார்கள். அதே நேரம் சகோதர ஆதரவு இருக்கும், பயணங்கள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும், நிலைத்த தன்மையில இவர் இருக்க முடியாத நிலை இருக்கும். ஸோ மொத்தத்துல இந்த தசா இவருக்கு அங்கங்கே அலைச்சலை கொடுத்து, ஷார்ட் ஜேர்னிஸ் நிறைய கொடுத்து, நிலையற்ற சிந்தனையை கொடுத்துரும், எல்லாரோட சப்போர்ட் இருக்கும். சரி, 3ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார், என்ன நடக்கும்? 3ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால், 3னா தகவல் தொடர்பு துறைன்னு சொன்னோம், சகோதரம்னு சொன்னோம். அப்போ 2னா வருமானம். அப்போ ஐடி ஃபீல்ட் மூலமா ஆதாயத்தை செய்யலாம், ஒப்பந்த பணி மூலமா ஆதாயத்தை செய்யலாம். வருமானம் அப்படின்னா ஒரு நிலை இருக்காது, ஏன்னா 3ஆம் அதிபதி 2ல இருக்கும், வருமானம் நிலையான வருமானம் இருக்காது. வருமானத்துக்காக அலைச்சல்கள், பயணங்கள் எல்லாம் இருக்கும். மொத்தத்திலே இந்த காலகட்டத்திலே 3ஆம் அதிபதி தன்மனைக்கு 2லே மறையும் பொழுது கொஞ்சம் தைரியம் இழப்பு உண்டாகும், சகோதர உறவுகளில் சங்கடம் உண்டாகும், கிரேக வலிமை குறையும். ஆனால் தகவல் தொடர்பு துறையின் மூலமாக ஆதாயம் இருக்கும். சரி, 3 கூடையன் 3ல இருக்கான். இப்ப என்ன நடக்கும்னா, ஜாதகனுடைய இளைய சகோதரனுக்கு இது நல்ல நன்மையை செய்யும். ஜாதகனுக்கு சிறு பயணங்களை ஏற்படுத்தும், மாற்றங்களை ஏற்படுத்தும், அண்டையலாரோடு ஒரு இணக்கத்தை கொடுக்கும். ஜாதகன் நல்ல வீரியம் நிறைந்தவனாக, தைரியம் நிறைந்தவனாக, பலசாலியாக இருப்பான். ஸோ இந்த காலகட்டத்தில் இங்கேயும் அலைச்சல்கள் நிறைய இருக்கும், இளைய சகோதரனுக்கு ஏற்றம் இருக்கும். சரி, 3ஆம் அதிபதி 4ல இருக்கார். 3னா மாற்றம் சொல்லிட்டேன், 4னா வீடு. இப்போ 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கப்ப வீடை மாத்துவாங்க. எப்போ அந்த தசா வர்றப்ப வீடு மாறி போவாங்க இல்லையா? 4ஆம் வீடுங்கிறது தாய் வீடு, வண்டி, வாகனம், கால்நடைகள் இல்லையா? 3ங்கிறது 4ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. அப்போ வீட்டுக்கு செலவு, வாகனத்துக்கு செலவு, தாய்க்கு செலவு, தன் சுகம் கிடக்கூடிய நிலை. அதே நேரம் இந்த காலகட்டத்துல தசா வர்றப்ப அவர் பாத்தீங்கன்னா தன்னோட சுயமுயற்சியால வீடு, வண்டி, வாகனங்களை அமைப்பார்.
மூணாம் இடத்தை 4 இருந்தால் ஜாதகன் சற்று ஆரோக்கியம் குறைந்தவனாக இருப்பான். ஏன் சார்? இது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய பாவகம், இது சுகஸ்தானம். இங்கே அந்த சுகஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்தோனான 3ஆம் அதிபதி உட்காரும் போது ஜாதகனுக்கு வீடு, வண்டி, வாகனம், தாய், தன் சுகம் கெடும், தன்னுடைய தேக ஆரோக்கியம் கெடும். இது போன்ற நிகழ்வு இருக்கும். ஒரு குழந்தை படிக்குது, 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல உட்காராருனா படிப்புல சின்ன தடை வரப்போகுது, ஏதோ மார்க் குறைய போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, 3 கூட 5ல இருக்கான், 3ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்துல நல்ல பேர் இருக்கும். தன்னுடைய சுய முயற்சி, 3னா முயற்சி, 5னா உயர்வு, சின்ன உயர்வு. அப்போ சுய முயற்சியால் ஒரு மேன்மை உண்டு, சமுதாயத்தில் நல்ல பேர் உண்டு. அதே நேரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இளைய சகோதரனுக்கு ஏற்றம். எது கேட்டா 3ஆம் வீட்டுல இருக்காரு, 3ஆம் வீட்டு அதிபதி 5ல இருந்தா இளைய சகோதரன் நல்ல முயற்சி உடையவனாக இருப்பான். அதே நேரம் இந்த 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த 3ஆம் அதிபதி நம்மளோட பேர், சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பேர், நம்மளோட திரேகம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அண்டையலார். ஸோ நம்மளோட பேர் பெருசா கிடையாது, நல்ல முயற்சியால மேன்மை அடையக்கூடிய நிலை இருக்கும். 3ஆம் அதிபதி 6ல் இருந்தால் என்ன செய்வார்? சரி, 6ஆம் வீடு அப்படிங்கிறது நம்ம வேத ஜோதிடத்துல ஒரு பெரிய குற்றவியல் ஸ்தானமா சொல்லும். 6னா என்ன? கடன், நோய், எதிரி. 3ஆம் அதிபதி 6ல இருக்கலாமா அப்படின்னா, 3னா என்ன? சகோதரன் இல்லையா? அப்போ சகோதரனோட கருத்து வேறுபாடு, சகோதரனுக்கு நோவு, சகோதரனோட கருத்து வேறுபாடு, சகோதரனுக்கு நோவு, முயற்சியிலே தடை. அப்ப 3ஆம் இடத்தை 6ல இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நெய்பர்ஹுட் அண்ட் பிரதர்ஹுட் அப்படிங்கிறதெல்லாம் பாதிக்கும். சகோதர உறவுடைய சங்கடம், பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, எய்த்த வீட்டுக்காரனோட சண்டை. ஜாதகனோட உடல் உறுப்புகள்ல காது, கழுத்து, சோல்று இதுல ஏதாவது பாதிப்பு வரலாம், அவருடைய முயற்சிகளை தடை வரலாம். மொத்தத்துல இது முயற்சிகளை தடையை கொடுத்து சகோதர வழி சங்கடத்தை கொடுக்கும். 3ஆம் அதிபதி 7. இது 3ஆம் வீடுங்கிறது ஒரு காம திரிகோணம், காமஸ்தானம் சொல்லுவோம். 3, 7, 11. 3, 7, 11ங்கிறது காம ஸ்தானம் சொல்லுவோம். 3ங்கிறது, 7ங்கிறது அதோட வளர்ச்சி, 11ங்கிறது இந்த காம திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தோம்னா 3, 7, 11. இப்போ மிதமிஞ்சிய காம உணர்வு உண்டாகும். ஒரு திருமணத்தை முடிச்சா அதுல சின்னோண்டு பிரிவினை. ஆடி மாசம் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான், பொண்ணு மாப்பிள்ள பிரிஞ்சிருக்காங்க, கல்யாணம் முடிச்சுட்டு மாப்பிள்ள ஃபாரின் போயிட்டாரு, பொண்ணு ஏக்கத்தோட இங்க உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்ற முடியாது. அது போல உள்ள பிரிவினைகளை சொல்லும். இப்போ 3னா மோகம், ஆசை, எண்ணம், எடுத்து. 7ங்கிறது தாம்பத்தியம். இப்போ மிதமிஞ்சிய தலைவனை பிரிந்து தலைவி வாழும் பொழுது எப்படி ஒரு எப்படா வருவார் அப்படின்னு ஏக்கத்தோட ஒருத்தோட போகல, அந்த மாதிரி ஒரு பிரிவினையை கொடுக்கும். இது திருமணம் முடிச்ச கையோட சின்ன ஒரு பிரிவினையை உண்டாகும். சரி, 3ஆம் அதிபதி 8ல இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, 3ஆம் அதிபதி 8ல இருந்தா சகோதர உறவுல சங்கடம் வந்துடும், சகோதரனோட அனுசரிச்சு போக முடியாது, அண்டையலாரோடு பிரச்சனை வரும், முயற்சியில தடை இருக்கும், கழுத்து, காது, சோல்று இந்த போன்ற உறுப்புகளிலே பாதிப்பு ஏற்படலாம், பேர் கெடலாம், சகோதரனுக்கு சங்கடம் வரலாம். ஸோ 8ஆம் வீட்டுல மறையும் பொழுது முயற்சியில தடை இருக்கும், முன்னேற்றத்துல தடை இருக்கும். சரி, 3ஆம் அதிபதி 9ல். இந்த 9 என்பது உயர்வு. 9னா உயர்வு. 3ங்கிறது நம்மளோட சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பேர். இப்போ சுயமுயற்சியால் மேன்மை உண்டு, சகோதர உறவுகளில் சங்கடம் தீரும், அண்டையலாரோடு இணக்கம் இருக்கும், மொத்தத்துல ஏற்றம் இருக்கும், நற்பெயர் உண்டாகும். சரி, 3 கூட 10. 3னா என்ன? தகவல் தொடர்பு துறை. 10னா ஜீவனம். அப்போ சிடி, டிவிடி, செல்போன் இது போன்ற துறைகள் வழி ஆதாயத்தை ஜாதகன் அடைவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ மொத்தத்துல தகவல் தொடர்பு துறை மூலமா ஆதாயத்தை பெறலாம். அவரோட வேலையில மாறுதல் இருக்கும், வேலையை மாத்திக்குவாங்க, இல்ல உத்தியோகத்தை மாத்துவாங்க, பணியாற்றக்கூடிய இடத்தை மாத்துவாங்க, இல்ல தொழிலை மாத்திக்குவாங்க. சரி, 3ஆம் அதிபதி 11ல இருக்கார், தன்னோட சுயமுயற்சியால் லாபம் உண்டு, தன்னோட முயற்சியால் லாபம் இருக்கும், இளைய சகோதரனால் ஆதாயம் இருக்கும், அண்டையலாரால் ஆதாயம் இருக்கும், தன்னுடைய பயணத்தால் ஆதாயம் இருக்கும். என்னென்ன இருக்கும்? 3ஆம் அதனால ஆதாயம்னு போட்டுக்கலாம். சரி, 3 கூட 12ல் முயற்சியிலே தடை,
சகோதரனுக்கு இழப்பு, சகோதரனுக்கு லாசு, சகோதரனை பிரிதல், வீரியம் கெடுதல், திரேக வலிமை குறைதல், பெயர் கெடுதல், அண்டையலாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவருக்கும் பெருசா உறவு நல்லா இருக்காது, சமுதாயத்துல பேர் கெடும். சரி, இப்போ 4ஆம் பாவம் பாக்குறதுக்கு முன்னாடி யாருக்கு ஒரே ஒருத்தர் எல்லாருக்கும் ஆடி விட்டு கேக்குதானு சொல்லுங்க. 4ஆம் பாவம் போயிடும். கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். சரிங்க, இப்போ 4ஆம் பாவத்துக்கு போயிடும். 4ஆம் பாவத்துல என்ன இருக்கு? வீடு இருக்கு, வண்டி இருக்கு, வாகனம் இருக்கு, தாய் இருக்காங்க, தாய் வழி உறவுகள் இருக்காங்க, அப்புறம் கால்நடைகள், குளம், கிணறு, உயர்கல்வி, சுகஸ்தானம் அப்படின்னு வரிசை ஆடிட்டு போலாம். இதெல்லாம் தேடி வருதுங்க. யார? ஜாதகனை தேடி வருதுங்க. வீடு வருது, வண்டி வருது, வாகனம் வருது, அம்மா தேடி வராங்க. அப்போ அம்மாவோட நெருக்கமா இருக்காரு. அப்போ ஒன்னா வீடுனா என்ன? ஜாதகனோட குணம். அதை யாரு உட்கார்றா? சுகஸ்தான அதிபதி. ஒரு சுகஸ்தான அதிபதி உங்களோட குணத்தை குறிக்கக்கூடிய பாகத்துல உட்கார். அப்போ எப்படி நீங்க சுகமான சிந்தனை உடையவராக இருப்பீங்க. அப்போ ஜாதகரோட எண்ணம் எப்படி இருக்கும்? அவர் எப்படியாப்பட்ட கேரக்டர்? நிலைத்த 4ஆம் அதிபதி 1ஆம் வீட்டுல இருந்தா ஜாதகன் நிலையான சிந்தனை உடையவனாக இருப்பான். நீடித்து நிலைத்த சொத்துக்களை குறிக்கக்கூடிய பாவம் இல்லையா? அவனோட தாய் ஜாதகனை தேடி வருவார், தாயின்மை பெற்றவனாக இருப்பான். அந்த தசா நடக்கும்போது பாருங்க, தானா வீடு வரும், வண்டி வரும், வாகனம் வரும், நிலம், கால்நடை, சுகபோகமாக வாழுவான். மொத்தத்துல நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். சரிங்களா? 4 2ல இருக்கான். இப்ப இதுவா தானா தேடி வந்துச்சு. இப்ப 4 2ல இருக்கான். இது என்ன சொல்லுதுன்னா, நான் ஆதாயத்தை தரேங்குது. வீட்டால ஆதாயம், வாகனத்தால ஆதாயம், கால்நடைகளால ஆதாயம், நிலத்தால ஆதாயம், தாயால ஆதாயம், குடும்பத்துல சுகம், குடும்பத்துல எந்த சங்கடமும் இல்லை, பேச்சுல நிலைச்ச தன்மை. மொத்தத்துல இந்த 4 2ல இருக்கும் பொழுது குடும்பத்துல எந்த சங்கடமும் இல்லை, வருமானத்துல சங்கடம் இல்லை, மொத்தத்திலே ஏற்றங்கள் இருக்கும். 4 3. 4ஆம் வீட்டு அதிபதி தன்மனைக்கு 12 மறைகிறார். இப்ப என்ன நடக்கும்னா, ஜாதகனோட தேக ஆரோக்கியம் கெடும். 4ஆம் வீட்டுல என்ன இருக்கு? தேக சுகம். இப்ப 4 தன்மனைக்கு 12 வரான். வீடு, வண்டி, வாகனம், தாய் வழி உறவுகள், தன் சுகம் கெடும். அப்ப வீட்டுக்கு செலவு, வண்டிக்கு செலவு, தனக்குவே உடம்பு முடியாம போகலாம். வீட்டுல இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு செலவு, வீட்டுபயோக பொருட்கள், டொமஸ்டிக் அனிமல்ஸ், நாட் ஓன்லி டொமஸ்டிக் அனிமல்ஸ் பட் ஆல்சோ டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் ஓடாம போகலாம், தன் சுகம் கெடலாம். சரிங்களா? 4ஆம் அதிபதி 3ல இருந்தா. சரி, 4 4ல் இருக்கான். இப்போ வீடு, வண்டி, வாகனம்லாம் தானா அமையும். தாய்க்கு உயர்வு, நல்ல சுகமாக இருப்பார். 4 4ல இருக்கும்போது பார்த்தோம்னா, 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கும்போது வீடு, வண்டி, வாகனம் அதுல எந்த குறையும் இருக்காது. குழந்தை படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தா கல்வியில நல்ல ஏற்றம் இருக்கும், தாய்க்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ மொத்தத்திலே 4ஆம் பாவம் அதிபதி 4ல் இருந்தால் ஜாதகன் சுகபோகமாக வாழக்கூடியவனாகவும், தாயின் அன்பை பெற்றவனாகவும், தாய் வழி உறவுகளின் ஆதரவை பெற்றவனாகவும், சுகவாசியாகவும் இருப்பான். 4 5. இது 5ஆம் வீடுங்கிறது குழந்தை, 4ங்கிறது 12ஆம் வீடு, குழந்தைக்கு செலவு செய்யுது, தன்னோட பூர்வீகத்தை இழக்கிறது, பூர்வீகத்தை விட்டு வெளில போறது. ஏன்? 5ஆம் வீடு பூர்வீகம், 5னா குழந்தை, 5னா மகிழ்ச்சி, அதெல்லாம் கெடும். ஏன்? அந்த 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டு. அப்போ 4ஆம் அதிபதி 5ல் இருந்தால் ஜாதகனுக்கு வீடு, வண்டி, வாகனம்லாம் கிடைக்கும். ஆனா 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு இருக்கும். குழந்தை பாக்கியம் பெறுவதிலே தடை, குழந்தைகளுக்கு செலவு, பூர்வீகத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நிலை, குலதெய்வ அருள் இல்லாத நிலை, முத்திகளும் ஆதரவுகளும் மகிழ்ச்சிகளும். ஓகேங்களா? 4 6. தாய்க்கு நோவு, அம்மாக்கு முடியாம போகும், வீட்டுக்கு செலவு, வீட்டின் பேர்ல கடன் வாங்குறது, வண்டி வாங்குறேன்னு சொல்லி வாகனத்தை கடன்ல வாங்குறது, ஏற்கனவே வாங்கின வண்டிக்கு பழுது, வீட்டுல ஏதாவது பேட்ச் ஒர்க் நடக்கும், அம்மாவுக்கு முடியாம போகலாம், இல்லைன்னா அம்மாவோட சண்டை வரலாம், ஜாதகருக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம், சுவாச கோளாறு வரலாம்,
ஜாதகனோட சுகம் கெடலாம். உள்ள படிக்கிறான் அப்படின்னா உயர்கல்வியிலே சின்ன தடை இருக்கும், மார்க் குறைக்கும். சரிங்களா? 4 7. இந்த 7 என்பது திருமணத்தை சொல்லக்கூடியது. 4ங்கிறது தாய். தாய் வழி உறவின் மூலமாக ஒரு திருமணம் அமையலாம். தாய் வழி உறவுகளிலே திருமணம் அமையலாம். சார் அவனுக்கு கல்யாணம் ஆனிச்சு சார், கல்யாணம் 7ஆம் பாவம். 4ங்கிறது வீடு. கல்யாணம் முடிச்சவன வீடு கட்டினாரு, கல்யாணம் முடிச்சார், வாகனம் வாங்கினார். அப்போ தாய் வழி உறவுகளை திருமணம், திருமணத்திற்கு பின் வீடு வண்டி வாகனத்திற்கு அடையக்கூடிய நிலை, இது போன்ற நிலைகளை இது கொடுக்கலாம். 4 8. தாய்க்கு நோவு, தாய் வழி உறவுகளோடு சங்கடம், வீடு வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் செலவுடு, தன் சுகம் கெடக்கூடிய நிலை. இது ஒரு ஜாதகருக்கே ஹெல்த் இஷ்யூ வந்துடும். ஜாதகருக்கு பாருங்க ஹெல்த் இஷ்யூ வந்துடும். வீட்டை கொண்டு அடமானம் வைக்கிறது, இல்லை தாய் வழி உறவுகளோட சண்டை வர்றது, நிலத்துல சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மொத்தத்திலே சுகம் கெடும், தாய் வழி உறவுகளோடு இணக்கம் கெடும், இது போன்ற அமைப்புகள் நடக்கும். சரி, இப்ப 4ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கார். இதுவும் பாருங்க பலன் நழுவி பாலில் விழுந்த மாதிரி. அப்போ இந்த 4ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னா தாய் வீடு வண்டி வாகனம், அப்பாவோட சொத்து. அப்பாவோட சொத்துனா அப்பானா 9, 4 தான் வீடு. அப்பாவோட சொத்து இருந்துச்சுன்னா அது கிடைக்கும். அப்பாவோட வீடு இருந்தாலும் அது கிடைக்கும். புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான்னா அது கல்வியில நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். தாய் மகன் உறவு நல்லா இருக்கும். ஸோ மொத்தத்திலே இது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? 4ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கப்ப 4ஆம் பாவத்தை நல்லா வளர்த்துக்கணும். சரி, 4 கூடையன் 10ல் இருக்கான். வீடு வண்டி வாகனம் கால்நடைகள், அதன் வழி ஆதாயம், வீடு கட்டி வாடகை கட்டி சம்பாதிக்கிறது, வாகனத்தை வச்சு அதன் மூலமா சம்பாதிக்கிறது, மொத்தத்துல சுகமான ஜீவனம். சரி, 4 கூடையவன் 11ல் இருக்கான். தாயால லாபம், வீட்டால லாபம், வாகனத்தால லாபம், மொத்தத்துல தாய் வழி உறவுகளால லாபம், மொத்தத்துல ஜாதகருக்கு நல்ல லாபம் ஏற்றம். சரி, 4 கூடையும் 12. தாய்க்கு செலவு, வீட்டிற்கு செலவு, வாகனத்திற்கு செலவு, தாய் வழி உறவுகளை விட்டு பிரிதல், தன் சுகம் கெடுதல், வீட்டுக்கு ஏதாவது பேட்ச் ஒர்க், வாகனத்துக்கு ஏதாவது ஒரு செலவு, இது போன்ற நிலைகள் ஏற்படலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம 4 பாவம் பார்க்கறத சொன்னோம். 4 பாவத்தை முடிச்சுட்டோம். இப்போ கேள்விகளை கேளுங்க. புரிஞ்சுச்சா மோலா? நாம சொன்னது ஆட்சி உச்சம் சொல்லல, நட்பு சொல்லல, பார்க்க சொல்லல. அது நிலையை பொறுத்து மாறுபடும். சுபர் பார்த்தால் பலன் மாறும், பாபர் பார்த்தால் அந்த நற்பலன் கூட கெடுபலனா போயிடும். சரிங்களா? கேளுங்க. சார், இதுக்கும் பரிவர்த்தனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? பரிவர்த்தனை ஆனிச்சுன்னா ஒரே நிமிஷம். மேடம் வணக்கம் மேடம், என்னோட கன்சியூமர் நம்பர் மொபைலில் மெர்ஜ் ஆயிருக்கு. என்னோட ஏரியா புதுக்கோட்டை முள்ளூர். பவர் கட் ஆயிருக்கு மேடம், ஏரியா ஃபுல்லாக பவர் செட் ஆகும். புதுக்கோட்டை முள்ளூர். ஆமா ஆமா ஆமா. எடுத்துங்க. கொடுத்துருக்கேன். தனலட்சுமின்னு வரும் பாருங்க. ஓகே மேடம், ரைட். வந்துருச்சு. இந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டோம். கரண்ட் வந்துருச்சு. ரைட், சொல்லுங்க சார். அதான் சார், இந்த பரிவர்த்தனை எப்படி அது அஃபெக்ட் ஆகும்? அது எப்படி பரிவர்த்தனைனா அந்த பாவக அதிபதி நல்லா இருக்காரு, ஆட்சியா இருக்காருன்னு அர்த்தம். உதாரணமா ஏதாவது மாடல் போடணும்னு சொல்றீங்களா? என்ன உங்களுக்கு லக்னம் என்ன? எனக்கு கும்ப லக்னம் சார்.
எந்த பாவத்தை கேட்குறீங்கன்னு சொல்லுங்க, எந்த அதிபதி பரிவர்த்தனைன்னு கேளுங்க. பரிவர்த்தனை என்னன்னு கேட்குறீங்களா, பரிவர்த்தனை இல்ல இல்ல பெற்ற கிரகம் என்ன செய்யுன்னு கேட்குறீங்களா? இல்ல அது அது வந்து இப்போ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது இப்போ இந்த 4வது அதிபதி வந்து அதெல்லாம் தசா காலங்கள்ல சொல்றேன். அந்தந்த கிரகம் அந்தந்த வீட்டில் உட்காந்து பண்ணலாம் செய்யும். தசா காலங்களில் எந்த ஒரு ஓகே கிரகமும் தான் தன் வீட்டு பலனை அமர்ந்த வீட்டின் வழியாக செய்யும். அப்ப பரிவர்த்தனைலாம் வேலை செய்யாது. என்னன்னா ஓகே அது பலமா வேலை ஓகே செய்யும் அப்படின்னு அர்த்தம். பரிவர்த்தனை ஓகே மாத்தி செய்யும்னா கிடையாது, அந்தந்த வீடு தான் செய்யும். ஓகே அதுதான் கேள்வி சார். ஓகே தேங்க்ஸ். ரைட். பரிவர்த்தனையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பரிவர்த்தனைனா என்னன்னா, உங்களுக்கு 2 கிரகங்கள் மாறி மாறி உட்கார்றதுக்கு பேர் பரிவர்த்தனை பேர் சார். இப்போ உதாரணமா தெரியுதா? இப்போ திரையில பாருங்க, குரு சனியோட வீட்டில் இருக்கார், சனி குரு வீட்டில் இருக்கார். ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மாறி மாறி உட்கார்றதுக்கு பேர் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை என்ன செய்யும்னா, குருவும் ஆட்சியா இருக்குது சமம், இங்க குருவை நீச்சம்னு எடுத்துட முடியாது, சனியும் ஆட்சியா இருக்குது சமம். இப்படி ஒருவர் வீட்டில் மற்றொருவர் மாறி உட்காருவது தான் பரிவர்த்தனை. பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் என்ன வலிமையில் இருக்குமோ அந்த அளவுக்கு வலிமையா இருக்கும்னு அர்த்தம் சார். இதுதான் பரிவர்த்தனை. சரி, ஆட்சி பலனை செய்யுமா சார்? ஏங்க ஆட்சி பலனை செய்யுமா சார்? அது வலிமையா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து சனி வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ குரு வந்து இப்போ இவர் குழந்தை உண்டான்னு கேட்டால் குரு நீச்சம், குழந்தை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரிவர்த்தனை இருக்கு இல்லையா. ஸோ குழந்தை பேர் உண்டு, குரு இப்போ அங்கே நல்லா தான் இருக்காருன்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? புரியுது சார். அது தசா நடக்கல மட்டும் அது எந்த வீட்டுல உட்காந்துருக்கோ அந்த பலனை செய்யுமா சார்? அந்த பலனை பரிவர்த்தனை பெற்றிருக்கனால வலுவா செய்யும். கெட்டவனா இருந்தா கெட்ட பலனை நல்லா பயங்கரமா செய்வான், நல்லவனா இருந்தா நல்ல பலனை செய்வான். ஐயா இதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி சொல்லி காட்டுங்க ஐயா, குருவுக்கும் சனிக்கும். என்ன என்ன உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா சொல்லணும். பலனா வேணுமா எப்படி வேணும்னு சொல்றேன். பலனா வேணும். இப்ப நீங்க தசா காலத்துல வந்து நின்ற இடத்தினுடைய இப்போ உதாரணமா வலுவா செய்யும். இப்போ உதாரணமா எடுத்துக்குவோம். இப்போ லக்னம் கன்னிகா லக்னம், குரு தசை நடக்குது, பொண்ணுக்கு 24 வயசு. இப்போ குரு நீச்சமாயிருக்காரு. இதை காரபனாசின்னு எடுக்கிறதா? நீச்சம்தான். ஆனா இங்கே நீச்சமான இந்த குரு பரிவர்த்தனை மூலம் பலமாயிருக்கார். அப்போ வந்து குரு வலுத்துட்டார், பரிவர்த்தனையின் மூலமா பலமாயிட்டார். இப்போ இந்த குரு 5ல் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த குரு என்ன செய்வார், எங்கெங்கெல்லாம் பார்ப்பாரு? 9, 11, 1. ஸோ அப்போ இவர் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு, 1ஆம் வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ ஜாதகைக்கு ஒரு திருமணத்தை அமைச்சு கொடுத்து சுபகாரியத்தை நடத்தி ஒரு குழந்தை பேரை கொடுத்துருவார் குரு திசையில, குரு புத்தியில. இப்போ இதுவே சனி புத்தி நடக்குன்னு வச்சுக்கோம். சனி புத்தி நடக்குது, சனி 5 கூடையவனா இருந்து 7ல் இருக்கான். இப்போ காதல் திருமணத்தை அமைச்சு கொடுக்கணும். இந்த 7ல் இருக்க சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருமணத்துல காதல் திருமணத்தை அமைச்சது மட்டும் இல்ல, வேற இனத்துல மாப்பிள்ளை பொண்ணை அமைச்சு விட்டுவார். ஏன்னா 7ஆம் வீட்டில் இருக்க சனி என்ன பண்ணுவாரு, தாமத திருமணத்தை ஏற்படுத்துவாரு. ஏன்னா இந்த சனி இப்போ 7ல் திக்பலமா இருக்காரு, கூடுதலா வலிமையா பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. ஸோ எந்த ஒரு கிரகமும் இப்போ நாம என்ன சொல்லலாம், குரு யாரு, 4ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமா? ஆமாம், நீச்சமாகத்தான் பார்ப்பதற்கு இருக்கிறார். அப்போ 4ஆம் பாவம் கெட்டு போச்சு, 7ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னு முடிவு பண்றதுப்ப அந்த குரு பரிவர்த்தனை மூலம் பலமா இருக்கனால 4ஆம் பாவாதிபதி பலமா இருக்கார், 7ஆம் பாவாதிபதி பலமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனா தசாகாலங்கள்ல இவங்க 2 பேரும் மாறி உட்கார்ந்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. தசாகாலங்கள்ல 4 கூடையவன் 5ல் உட்கார்ந்த பலன், 7 கூடையவன் 5ல் உட்கார்ந்த பலன், இது போன்ற பலன்களை ஆதிபத்திய ரீதியாக கொடுத்து காரகத்தையும் அமர்ந்த வீட்டின் வழியா கொடுப்பார். புரியுதுங்களா? நன்றிங்க, சூப்பர். சார், சாரத்தின் மூலமா பரிவர்த்தனை ஆயிருங்க. சாரகம்லாம் எடுக்க வேண்டாம் பரிவர்த்தனை. சார பரிவர்த்தனை எடுக்க வேண்டாம், குழப்பம் வரும். அதுல பலன் இல்ல
ஓகே சார். ஐயா இப்ப கடக லக்கணம் ஐயா. ஆ ஆஹ் ஆஹ் கடக லக்கணம் 3ல செவ்வாய் இருக்கு. சரி. அப்ப வந்து இப்ப 3ங்கிறது கன்னி ராசி. அப்ப வந்து கன்னியில வந்து செவ்வாய் இருந்தா வந்து கன்னி செவ்வாய் கடல் வத்துங்கிறாங்கல்ல. அவனை அந்த சொல்றவனை கூப்பிட்டு கேளுங்க, என்னடா வத்தும்னு கேளுங்க. இல்லையா அது அது எப்படி அது உண்மையா? இல்ல அப்படி சொல்ற ஆளு ஜாதகம்லாம் போட மாட்டாரு, பாத்திருக்கீங்களா? அவரோட அது கிடையாது. ஜாதக கட்டம் போட்டு இங்க எடுத்திருக்காரா? அது கிடையாது. அவரு அடிப்படை வகுப்பு முடிச்சவர், எல்லா இடத்துலயும் அடிப்படை படிச்சிருக்காரு. அந்த அடிப்படையே கிளாஸா எடுத்து ஓடிட்டு இருக்காரு. காலம் அவருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, அதனால வெறும் அடிப்படையை பார்த்து மக்கள் இது பண்ணாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கன்னிமனையிலே செவ்வாயின் மூலத்திரிகோண வீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவர் வந்து மேசத்துல மூலத்திரிகோணம். அப்போ அங்கிருந்து என்னன்னீங்கன்னா புதனோட வீடு 3ஆம் வீடு 6ஆம் வீடு. ஸோ 3, 6 பகை. அப்போ செவ்வாய் இங்கு பகையில் இருக்கிறார். இந்த செவ்வாய் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்க செவ்வாய் பயங்கர கோபத்துல இருக்காரு. எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய தசாகாலத்தில் குறைந்தபட்ச நட்பில் இருக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து கன்னி செவ்வாய் கெடுக்கும்? செவ்வாய் இங்க பகையில இருக்காரு. ஸோ இந்த தசா ஜாதகருக்கு மோசமான தசாவா இருக்கும். மோசத்தை 3ஆம் பாவத்துல கொடுக்கும். சகோதர உறவுகளை சங்கடம், முயற்சியில தடை, பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்த வீட்டுக்காரன் எங்களோட சண்டையிட செய்யும் அப்படிங்கிற பொருள் தான் அவங்க மேலோட்டமா சொல்லியிருக்காங்க. இவங்க கன்னி செவ்வாய் கடல் மற்றும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு விளக்கம்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்கேயோ உள்ளத அதாவது வெறும் ரூலா எடுத்துக்கிறது சார். எல்லா இடத்துலையும் படிக்கிறது, அங்கே எங்கே கொடுக்குறாங்க ரூலு, விதிவிலக்குகளை இல்ல இல்ல சார். அது இல்ல சார், கடக லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து சுபர் தானே சார்? சுபர் தான், ஆனா அவர் உட்காரக்கூட இடத்துல இருக்காரு. இப்போ நமக்கு லக்னாதிபதியாவே இருக்கட்டும், கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் நல்லா செய்யக்கூடியவர் தான். அவர் போய் 5ஆம் வீட்டுல செவ்வாய் வீட்டுல நீச்சம் ஆயிட்டாரா நன்மை செய்வாரா? செய்ய மாட்டாரு. அவ்வளவுதான். இந்த இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அந்த செவ்வாய் பகையில் இருக்கிறார், தன் நிலையை மறந்து இருக்கிறார், கோபத்துல இருக்கார், தன்னோட காரத்துவத்தை ஏட்டிக்கு போட்டியா கொடுப்பார். 3ஆம் பாவத்தின் மூலமா. சொல்லுங்க. ஆனா தேசம் நடக்கிறப்ப வந்து நன்மை நடக்குமா சார்? நல்லதுலாம் இல்லை சார். சகோதர உறவுகளிலே சங்கடம். இப்ப என்ன நடக்கும் சொல்றேன். சகோதர உறவுல சங்கடம், அண்டையலாரோடு இணக்கம் கெடுதல். அடுத்து ஆதிபத்திய ரீதியாக பாத்தீங்கன்னா அவர் 10ஆம் அதிபதியாக இருந்து 3ல இருக்கார். வேலை தொழில மாறுதல் ஏற்படும். அடுத்த 5 குறையின் 3ல இருக்க குழந்தைகளுக்கு செலவு உண்டாகும். பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதுல கவனமா இருக்கணும். சகோதர உறவுல சங்கடம் வந்துடும். இந்த 3ஆம் வீட்டுல உட்காந்துருக்க செவ்வாய் சகோதரனுக்கு சின்ன சங்கடத்தை கொடுத்து அவர் 6ஆம் வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு கடன், வேலையில சின்ன சிரமம், தந்தை வழி உறவுகள்ல சங்கடம், உத்தியோகத்துல சின்ன தொழிலை சின்ன சங்கடத்தை கொடுப்பார் சார். அதே செவ்வாய் வந்து இப்ப கடக லக்கணம், அதே செவ்வாய் வந்து 2ல உட்காந்துருக்கு வச்சுக்கல, சிம்மத்துல உட்காந்துருக்கு, அது வந்து தோஷம் இல்லையா? செவ்வாய் தோஷமா? ஆமா, அது வந்து செவ்வாய் தோஷம் தானே. தோஷம்ங்கிறது அப்படி பார்த்தோம்னா 2, 4, 7, 8, 12ல உட்கார்ந்தா தோஷம் தான். ஆனா அந்த செவ்வாய குரு பார்த்திருக்காருன்னு வச்சுங்க, தோஷம் இல்ல. ஓ சரி சரி. செவ்வாய குரு பார்த்திருந்தா தோஷம் இல்ல. செவ்வாய் தனிச்சு உட்கார்ந்தாருன்னா தோஷம் தான். தோஷம்னா இந்த தோஷத்துக்கு தோஷம் கொண்ட மாப்பிள்ள தான் கட்டணும், செவ்வாய் தோஷம் பொண்ணு தான் கட்டணும் கிடையாது. தோஷம் வேலை செய்யுமான்னு போய் பார்க்கணும். செவ்வாய் தசை வருதான்னு பாருங்க. சரி சரி. வரலைன்னா அது ஒண்ணுமே செய்யாது, அது பாட்டுக்கு ஓரமா உட்காந்துருக்கும். சரி சார். சரிங்க, வேற யாருக்கு கேள்வி? சார் வணக்கம் சார். சார் கன்னி லக்கணம் சார். கன்னி லக்கணத்துல 7ஆம் இடத்துல சுக்கிரன் 11 டிகிரில இருக்காரு சார். லக்னாதிபதி புதன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சா சார்? இன்னும் இல்லைங்க சார். என்ன கல்யாணம்? வயசு 18ங்க சார். சரி சரி. சுக்கிரதசை நடுவுல வருதா? இல்லைங்க சார், இல்ல வரல. என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க? அஸ்தம் சார். அஸ்தம். ஆமாங்க. அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம் வராது, பயப்பட வேண்டாம். இது வந்து கலத்திர தோஷம் பெருசா கொடுக்கும். சொல்லுங்க. ஓகேங்க சார். சுக்கிரன் 11 டிகிரில உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி புதன் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல 3 டிகிரில உட்காந்துருக்காருங்க சார். அப்ப புதன் சுக்கிரனோட இணைவுல இருக்காருங்க சார். ஏன்னா 22 டிகிரிக்குள்ள வருது. 8வது வீட்டுல இருக்காரு, அடுத்த வீட்டுல. ஆமாங்க சார். மேஷத்துல இருக்காரு. எஸ் சார். இவர் எத்தனை டிகிரில இருக்காரு?
சுக்கிரனாங்க சார் ம் 11 டிகிரிங்க சார். சரி, இடைவெளி சுக்கிரனுக்கும் இவருக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ? 22 டிகிரிங்க சார். கரெக்டா 22 வருது. 22 தான் இணைவு தான். ஓகே ஓகேங்க இணைவு சார். தான் இணைவு தான் சார். ஓகேங்க சார். அதனால தான் ஜோசியம் படிக்க வந்திருப்பாங்க. ஆமாங்க சார். ஜோதிடத்தின் மேல நாட்டம் இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். சரிங்க. வேற வேற குருஜி சொல்லுங்க சார். துலா லக்னம் சார் 3-6 கோடியும் தசா நடந்தா திருமண தடை ஏற்படுமா சார்? அப்படி கிடையாது. நீங்க கொடுக்குற தகவல்களே போதாது. இங்க வந்து நம்ம எல்லாரும் பொய் சொல்ல போறோம்னு அர்த்தம். இது அப்படின்னா கேள்வியே கிடையாது. உண்மையிலே ஜாதகத்தை போடணும். ஜாதகத்தை போட்டாதான் அப்- 3-6 கூடியெல்லாம் கல்யாணத்தையும் கொடுப்பான். அதான் எனக்கெல்லாம் எனக்கு 3-6 கூடியவன் குருவா போயிடுறாருல. ஆமாங்க. அவர் எங்க இருக்காரு? குரு அவர் எங்க தனுசுல இருக்கு? ஆட்சியில் இருக்கார். தனுசுல இருக்கார். 3ஆம் பாவம் இயங்குறப்ப எப்படி திருமண தடையை உண்டாக்குவாரு? இரு 30 ஆதிபத்தியம் வயசு ஆகுது இன்னும் இல்ல. திருமணம் நடக்கல யாருமே அதுக்கு இல்ல. அப்ப திருமணம் நடக்கல அப்படின்னா அதுக்கு வேற காரணம் இருக்கும். இப்போ ஓ உதாரணமா இப்ப டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9/2/1996 ஒரே நிமிஷம். யாரோட ஜாதகம் அது? என் பையனோட ஜாதகம் 9/2. 1996 டைம் நைட்டு 11:45 ஐயா. அது சொல்லுங்க. ஊரெல்லாம் சொல்லுங்க. வேலூர் 11:45 PM. ஆ, வெள்ளூரா? வேலூர் சார். டிஸ்ட்ரிக்ட் அதானே? சிஎம்சி சித்திரை 1ஆம் பாதம் ஐயா. லக்னம் துலா லக்னம். மைக் ஆஃப் பண்ணீங்க. மத்தவங்க மைக் துலா லக்னம் ஐயா. மத்தவங்க கன்னிராசி. சரிங்க. மைக் ஆஃப் பண்ணிக்க. ஒரு நிமிஷம். நான் இன்னும் ஜாதகத்தை இன்னும் பார்க்கல. மைக் ஆஃப் பண்ணுங்க. சரி, இப்போ யாரு மைக் மீட் பண்ணிட்டேன் பேசுறாங்களே. ரைட், ஓகே. ராசி கன்னி ராசி. சித்திரை 1ஆம் பாதம் துலா லக்னம். இப்போ இவருக்கு பாருங்க, சுக்கிரன் உச்சமாக தான் இருக்கார். கிரகணம் ஆகலை. லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் மறைஞ்சாலும் உச்சமாக இருக்காரு. சரி, சனி செவ்வாய் இணையக்கூடாது சார். இவருக்கு பிரச்சனையே சனி செவ்வாய் இணைவு. இன்றைய வயது 29 வயது 3 மாதம். இவருக்கெல்லாம் வந்து பொண்ணு வந்து அளவு கொடுத்து செய்ய சொல்லணும் சார். என்னன்னா அவங்க வந்து நிறைய தேடல்கள் அதிகமாக இருக்கும். எனக்கு இப்படி வேணும், ஒத்த பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு காரணமே வந்து சனி செவ்வாய் தான் சார். சனி செவ்வாய் இணையக்கூடாது. சனி செவ்வாய் இணைஞ்சாவே திருமணம் ரொம்ப தள்ளி போயிடுது. சரி, இருக்கட்டும். இவருக்கு சுக்கிரன் கடலை, குருவும் கடலை. சரி, இப்பொழுது நடக்கக்கூடியது குரு திசையில் புதன் புத்தி. புதன் 9-12 அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கார். சரி, குரு தசை புதன் புத்தி, குரு தசா கேது புத்தி. இப்போ கரெக்டா இவருக்கு வந்து 27 ஒட்டி ஒரு பெரிய சான்சஸ் வருது. 27 அப்படிங்கிறப்ப நம்ம போயிடுவோம் கோச்சாரத்துக்கு. குரு தசா கேது புத்தி வந்துடுது. கோச்சாரப்படி பார்த்தோம்னா கோச்சார குரு கடகமனைக்கு வந்துடுறார். இவரோட பிறப்பு கால குருவுக்கு 8ல் இருக்கார். ஆனால் பிறப்பு கால சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் வரார். ஸோ இவருக்கு புதன் புத்தி கூட இப்போ நடக்காது. குரு திசையில் புதன் புத்தி இப்போ நடக்காது. வாய்ப்பு கம்மி. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் கொடுக்க மாட்டார். ஆனால் கேது கொடுப்பார். 6ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட சுக்கிரனோட இணைஞ்சு குரு வீட்டில் இருக்கவர் கொடுப்பாரு. ஸோ இவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு ஃபில்டர் தளர்த்திடணும். பொண்ணு இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் போகக்கூடாது. இது வந்து எங்க இவங்கெல்லாம் வந்து எந்த திசையில இருந்து பொண்ணு வரலாம் கேட்கக்கூடாது. சொந்தத்தில் வருமானம் வரக்கூடாது. பிடிச்ச பொண்ணு ஏதாவது ஒன்று தான் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். செவ்வாய் சனி இணையக்கூடாது. செவ்வாய் சனி இணைஞ்சால் திருமண தடை, பயங்கர தடை. இவர் என்ன படிச்சார் சார்? சார் இதுல செவ்வாயும் சனி இணையிலையே சார். சனி 29 டிகிரில இருக்காரு, செவ்வாய் 1 டிகிரில இருக்காரு. நமக்கு அந்த இணைவு என்பது இங்கே 22 டிகிரி இணைவு என்பது பரம இணைவு. நம்ம தொழிலுக்கு அதை எடுத்துக்குவோம். ஆனால் ஒரு பாவத்துக்குள்ள இருந்தாலும் இணைவு தான். 30 டிகிரிக்குள்ள இருந்தாலும் இணைவு தான். 2 வித்தியாசம் உண்டு. அதாவது 22 பாகை பரம இணைவு, அது தொழிலுக்கு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு பாவத்துக்குள்ள இருந்தாவே அதோட தாக்கம் இருக்கும். இருவரும் பாவகிரகங்கள்
ஒருவரை ஒருவர் கெடுப்பார்கள். குறிப்பாக இந்த செவ்வாய் அவரோட பார்வை பாருங்க, சனி வந்து 7ஆம் வீட்டை பார்த்துட்டாரு. 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. அது மட்டுமா, சனி என்னை விட்டுட்டியப்பா, 2ஆம் வீட்டையும் பார்த்துருக்கேன், பார்த்து சொல்லியா என்ன அச்சோசியருங்கிறாரு. சனி பார்த்து சொல்லு, நான் 7ஆம் வீட்டை மட்டுமா பார்த்தேன், 2ஆம் வீட்டையும் கெடுத்து வச்சிருக்கேங்கிறாரு. செவ்வாய் பாருங்க 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. 12ல் ராகு, என்னை மறந்துடாதீப்பா, நான் கொடி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. 12ல் ராகு, 12ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. ஆனாலும் இவருக்கு ஒரு சான்ஸ் வருது. இப்போ கேது புத்தியில வரும். இப்போ ராசிப்படி பார்த்தோம் அப்படின்னா ராசியில இவருக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், கடுமையான கலத்திர தோஷம். ஜாதகத்தை கொடுத்தோம்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கலத்திர தோஷம் இருக்கு, ஒன்றும் பண்ணாத இந்த தோஷம். என்ன பண்ணுவாங்க, ஜோசியருக்கு எடுத்து விட்டுருவாங்க. சார் ஒரு கேது புத்தியில் ஒரு சான்ஸ் இருக்கு, ஃபில்டர் போட வேண்டாம், தேடுங்க. என்ன படிச்சார் இவர், என்ன கிரகம் பலமா இருக்குன்னு பார்ப்போம். சார் லைன்ல இருக்கீங்களா? 5 7 சார் லைன்ல இருக்காரா? 5 7 மைக் ஆன் பண்ணிட்டேன். 7 9 ரைட்டு சார். பிஇ மெக்கானிக் வச்சுட்டு ஐடி ஃபீல்டில் இருக்காரு சார். பாருங்க சனி வளர்த்துட்டார். 29 டிகிரி இருக்க சனி சுக்கிரன் நினைவுல இருக்காரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அடுத்து 4ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டை குரு தொடர்புள்ளார், புதன் தொடர்புள்ளார். புதன் வந்து குருவோட பாதை அடிப்படையில் 1 டிகிரியில் இருக்கார். புதன் கரெக்டா வந்துச்சு. சனி வலுத்து குருவோட புதன் இருக்கார். சார் கேது புத்தியில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சார். ஒரு களத்திர தோஷம் இருக்கு, களத்திர தோஷம் இருக்கு. இது வந்து வேற யாரும் கெடுக்க மாட்டாங்க, கொடுக்குற இடத்துலலாம் பொருத்தம் இல்லைன்றாங்க. ஏதாவது பரிகாரம் செய்யணுமா ஐயா கலர் தோஷத்துக்கு? நீங்க நான் இவங்க சுமதி ஸ்ரீ மேடம் தெரியுமா உங்களுக்கு? குரூப்ல இல்ல, நம்பர் சொல்லுங்க. நான் தனியா பிரைவேட்டா கேளுங்க, நம்பர் அனுப்புறேன். ஓகே ஓகேங்க, மீட் பண்ணுங்க, பாருங்க. இருக்கு பரிகாரம்னு ஒன்றும் பெருசா தேவையில்லை. இப்போ தானா கேது பூஜையில் நடந்துடும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆலயங்களுக்கு போக சொல்லுவாங்க, அது குறிப்பா அது நான் தர்றேன் உங்களுக்கு, பாருங்க. சரிங்க ஐயா. இன்னொரு சந்தேகம். ஒருத்தர் வந்து இரவு 12:05 பிறந்திருக்காருயா. நம்ம சாஃப்ட்வேர்ல அப்ளை பண்ணல 05 AM அடிக்கணுமா எப்படிங்க? நம்ம சாஃப்ட்வேர்ல எப்படி போட்டாலும் வரும் சார். நம்ம சாஃப்ட்வேர்னா நீங்க 2 சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல எதை சொல்றீங்க? சுக்கிரன் திருக்கணிதம் சாஃப்ட்வேர், அதுல வந்து நீங்க 12:05 போட்டுட்டு AM போட்டாயே வந்துடும். பகல் நேரம். ஆமா ஆமா, நம்ம இதுல வந்து நீங்க ஐஎஸ்டி டைம் போட வேண்டியது இல்லை. நீங்க போட்டு AM PM இருக்கனால AM PM போட்டுக்கலாம். இன்றைய வகுப்பு 2 மணி நேர வகுப்புல ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தோம்னா நிறைய விஷயங்களை சொன்னோம். ஸோ தொடர்ந்து வாங்க. அடுத்த வகுப்பு எல்லாரும் கலந்துக்கு. மத்தியான வகுப்பு வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ். கொஞ்சமா சாப்பிடுங்க மத்தியான வகுப்பு. அடுத்த வகுப்பு முக்கியமான வகுப்பு, நவாம்சம். அது பார்க்க தெரிஞ்சா நீ கை நீட்டி காசு வாங்கி ஜோசியமே பார்க்கணும், இல்லைன்னா பார்க்கவே கூடாது. ஒரு இன்ட்ரிவா நவாம்சம் கேட்பாங்க. இப்போல்லாம் பாருங்க எல்லாரும் சர்டிஃபிகேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே படிச்சேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆப் வந்துருச்சு, நிறைய வருமானம். வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு ஜோதிடம் நல்ல விருத்தி ஆகி போயிடுச்சு. எல்லா இடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான், ஆப்பில் பார்க்க ஆரம்பிச்சான். ஸோ நவாம்சம் பார்க்க தெரியும். அடுத்த வகுப்புல நவாம்சம், புஷ்கர நவாம்சம், முடிஞ்சா துருவ கணிதம். மத்தியானம் இனிமே வார மத்தியானம் 6ஆம் வாரம் தான். மத்தியானம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, தூங்கிடாதீங்க. 2 மணி நேரம் வகுப்பு முடிச்சோடனே நீங்கள் பலன் சொல்ல போயிடலாம். கடகடன்னு நீங்கள் யாரை கூப்பிட்டுறாலும் என்ன புத்தியை பார்த்து சொல்லலாம், மறுக்க மாட்டாங்க. பரவாயில்ல சொல்லி அப்படின்றாங்க. கூடுதலாக ரசா புத்தி பண்ணணும். சரிங்களா? ஓகே, வகுப்பு நேரம் முடிந்தது. தொடர்ந்து நாம் நவகிரகங்கள் பேரை உச்சரித்தோம். நவகிரகங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை ஓங்கி ஒழிச்சு வகுப்பை நிறைவு பண்ணுவோம். ஓம் நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.